உட்கார வாசக அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தங்களுடைய அலைபேசி அமைதி நிலையிலோ அல்லது அணைத்து வைத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் பொன்மாலை பொழுதின் புதிய வணக்கங்கள். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ விழுது. எண்ணங்களை சீராக்கிய வரலாற்று எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் வெற்றிகரமான 48வது வார பொன்மாலை பொழுது என்னும் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை சார்ந்த இனிய விழாவில் இன்று ஒரு புதிய ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, அவர்தான் பேராசிரியர் திரு ஆறுமுக தமிழன் அவர்கள். சிறப்பு விருந்தினர் மற்றும் நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்து வரும் வாசக அன்பர்களையும் நூலக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழர்தம் வாழ்வில் உணர்வாய் உயிராய் ஒட்டி உறவாடும் அன்னை தமிழை எழுவோம் தொழுவோம் தமிழ்தாய் வாழ்த்து. அனைவருக்கும் நன்றி. நிகழ்வின் தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்திடும் நேரம். நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு ஆறுமுக தமிழன் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கார்த்திகன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிழக்கின்றோம். நன்றி ஐயா. தொடர்ந்து இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு ஆறுமுக தமிழன் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் திரு ஆ மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்துள்ள பேராசிரியர் ஆறுமுக தமிழன் அவர்களை வாசக பெருமக்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். திருமூலரின் மெய்யியலும் சமயமும் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் தத்துவ பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள இவர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் மெய்யியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றியும் வருகிறார். பக்தி இலக்கியத்திற்காக ஒரு வழிகாட்டியாக அறியப்பட்ட இவரது திருமூலர் காலத்தின் குரல், நாமார்க்கும் குடி அல்லோம், நட்ட கல்லை தெய்வம் என்று ஆகிய நூல்கள் தமிழில் இவருக்கு பரவலான வாசகர் பரப்பை பெற்று தந்தது. மேலும் தி இந்து தமிழ் நாளேட்டின் ஆன்மீக இணைப்பான ஆனந்த ஜோதியில் உயிர் வளர்க்கும் திருமந்திரம் என்னும் தலைப்பில் தொடர் கட்டுரையும் எழுதி வருகிறார். பழந்தமிழ் ஆய்வுகள், தத்துவ ஆய்வுகள், சிற்பக்கலை கட்டுரைகள், சூழியல் ஆய்வுகள் என்ற தமிழ் பண்பாடு சார்ந்த நேர்மையான ஆய்வு கட்டுரைகளை தாங்கிய சென்னை தமிழினி பதிப்பகத்தின் வெளியீடான தமிழினி என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் இருந்துள்ளார். தமிழ் ஆய்வாளர், எழுத்தாளர், பேச்சாளர் என்ற பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் ஐயா அவர்களின் பணிச்சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. தத்துவம் என்ற தகவு சிறப்புரை இனிதே துவங்குகிறது.
வணக்கம். மிகுந்த மரியாதைக்குரியவர்களே, இந்த நிகழ்வில் பேசுவதற்கு ஒரு தலைப்பு ஒன்றை நானே தெரிவு செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது தத்துவம் அன்று தகவு என்று தலைப்பு சொன்னேன். அது ஒரு ஆண்டாள் பாட்டினுடைய இறுதி வரி. எந்த ஆண்டாள் பாட்டு அண்மை காலத்தில் விவகாரமாக்கப்பட்டதோ அந்த பாட்டினுடைய இறுதி வரி. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் என்று தொடங்குகிற அந்த பாட்டினுடைய கடைசி வரி. அந்த பாட்டினுடைய சாராம்ச செய்திகளுக்குள்ளே எல்லாம் போகவில்லை. அது ஏற்கனவே கசமுசவாகி செய்ய வேண்டியவையெல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டன என்பதனால் அதில் நமக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அந்த கடைசி வரியை ஒரு தலைப்பாக துணைக்கு இழுத்து கொண்டேன் என்பதை தாண்டி அந்த பாட்டோடு இதில் ஒன்றும் பெரிய தொடர்பு எதுவும் கிடையாது. எப்போதும் தத்துவம் என்பதை குறித்து ஒரு மிரட்சி ஒன்று இருக்கும். தத்துவத்தை தமிழில் மெய்யியல் என்று சொல்லுவார்கள். ஆனால் மெய்யியல் என்பது இன்னும் சரளமான புழக்கத்தில் வரவில்லை. இன்னும் தத்துவம் என்றே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எளிதாக சொல்வதற்கான சொல்லாக அதையே கருதுகிறார்கள். ஆகையினால் தத்துவம் என்றுதான் சொல்லுகிறார்கள். எங்களுடைய தமிழ் துறையில் கூட எங்களை எல்லாம் அழைக்கும் போது தத்துவத்துறை பேராசிரியர் என்றுதான் அழைப்பார்களே ஒழிய மெய்யியல் துறை பேராசிரியர் என்று தமிழ் துறையினருக்கே சொல்வதற்கு இன்னும் நாக்கு புரள மாட்டேன் என்கிற நிலையில் தத்துவத்தை குறித்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரு மிரட்சி ஒன்று இருக்கும். அது ஏதோ வரட்டுத்தனமானது, ஏதோ விளங்காம பேசுறவன்லாம் ஒரே தத்துவமா பேசுறான்ப்பா, அவன் என்ன பேசுறான்னே ஒன்றும் விளங்கலை, விளங்காமல் பேசுவதெல்லாம் தத்துவம் என்று கருதப்படுகிற சூழல் ஒன்று உருவாகிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே விளங்கி பேசுறது தான் தத்துவம். எவன் விளங்கி பேசினானோ அவனுக்கு தான் தத்துவம் பேசுறோம். விளங்காம பேசுறவன்லாம் உளறான், விளங்கி பேசினவன் தான் தத்துவம் பேசுறான் அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஒன்றும் பெரிய காரியமில்லை தத்துவம் என்பது. இந்த பழைய திரைப்படங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அடிக்கடி வந்த காட்சியாக, தொடக்க கட்ட காட்சியாக இது அமைக்கப்படும். ஒரு இளம் பெண், ஒரு சேலை கட்டின பொண்ணு, இளவயசு பொண்ணு, அவள் போய் ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருப்பா. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று அது கன்னத்துல எல்லாம் ஒத்திக்கிட்டு கையில் அர்ச்சனை கூடையோட, அது ஒரு மலை கோயில், தனிமையாக இருக்கிற மலை கோயில், குன்று கோயில். அங்கேருந்து அந்த படிகளில் தத்தி தத்தி இறங்கி அவள் ஓடியாரும்போது கீழே ஒரு மாருதி ஆம்னி வேன் ஒன்று வந்து சரக்குன்னு நிற்கும். நின்னோடனே அந்த சைடு டோர், ஸ்லைடிங் டோர் கடத்துறதுக்குன்னே வச்சுருக்கான் அந்த வண்டியை. ஸ்லைடிங் டோரை பிடிச்சி சரக்குன்னு இறக்கணுன்னே அந்த புள்ள வேகமாக இறங்கி வரும், படக்குன்னு பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டு வண்டி போயிடும். ஒரு பூக்கார கிளவி ஒன்று ஒத்தையில் பூ கட்டிக்கிட்டு இருக்கும், ஐயோ ஐயோன்னு பதறும். அடுத்து ஒரு ஜீப் வந்து நிற்கும். என்னப்பா என்ன ஆச்சும்மா அப்படின்னா, அந்த மாதிரி இந்த பிள்ளைய கடத்திட்டு போயிட்டான்ப்பா, எந்த பக்கம் போனான், இந்த பக்கம் தான் போனான் அப்படின்னா இவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போவான். அது ஒரு காட்டு பாதைக்குள்ளே போய் கடைசியில் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே இந்த ஜீப்பு போய் ஏற்கனவே வண்டி நிற்கும். அங்கே வேற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கும். அந்த பிள்ளைய வந்து வல்லுறவு கொள்றதுக்கு அவன் முயன்றுக்கிட்டு இருப்பான், மல்லு கட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ செவத்தை உடச்சிக்கிட்டு அந்த ஜீப் உள்ளுக்குள்ளே வரும். செவத்தை உடச்சிக்கிட்டு விழுந்தா ஓப்பன் ஜீப்பில் கல்லெல்லாம் மண்டையில் பேர்ந்து விழுந்து மண்டை உடஞ்சிடாதா அவனுக்கு? ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் அதிலிருந்து குதிப்பான். நல்ல கொளுத்துற வெயில் காலத்தில் ஒரு லாங் கோட் ஒன்று போட்டிருப்பான், லெதர் கோட்டு. அதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் அதெல்லாம் போட்டோம்னா வெந்து செத்து போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் போட்டிருப்பான். அப்படி பானட்டில் குதிச்சு நிற்பான். அப்புறம் அந்த லாங் கோட்டை கழட்டி சுற்றி விட்டெறிவான். அந்த புள்ள தோள் மேலே போய் விழுகும், ஹீரோயின் தோள் மேலே. அது அப்படி இழுத்து போர்த்திக்கும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை விடுவாங்க. சண்டை உடையில அந்த புள்ள ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும்ல, அது குறுக்க வந்து ஐயோ அப்படின்னு தடுக்கிறதுக்கு வரும். அதை பிடிச்சி தள்ளுவாங்க. அது கரெக்டாக ஒரு டேபிள் மாதிரியான ஒரு அமைப்பினுடைய முனையில் தேர்ந்து போய் மண்டையை முட்டிக்கிட்டு மயக்கமாயி கீழே விழுந்துடும். இப்போ கட் பண்ணால் அடுத்த சீனை ஆஸ்பத்திரியில் ஓப்பன் ஆகும். படுத்து கிடக்கும். ஹீரோ கவலையோடு நிற்பான். நர்ஸு எதையோ குறிச்சிக்கிட்டு இருக்கும், டாக்டர் எதையோ செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த பிள்ளை கண்ணை திறக்கும். முழிச்சிட்டா அப்படின்னா இது இப்படி மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், சலைன் வாட்டர்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ அது என்ன கேள்வி கேட்கும்? அவ்வளோதான் தத்துவத்தினுடைய கேள்வி. இதுதான் தத்துவம். என்ன, இந்த கேள்வியில் ஆரம்பிக்கிறது தான் தத்துவம். நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்னவா இருக்கேன், இந்த மாதிரியான விசாரணைகள் தான் தத்துவத்தினுடைய அடிப்படை கேள்விகளும் விசாரணைகளும். இது நம்ம எல்லாரும் இயல்பாக செய்கிறது தானே. கூரை இல்லாமல் எடுக்கிற சினிமாக்களில் கூட இந்த மாதிரி தத்துவ கேள்விகளை எல்லாம் வைக்கிறானே. நம்ம கூரோட யோசிச்சா நமக்கு தத்துவம் கைவசப்பட்டுறாதா அப்படிங்கிறது தான். எதுக்கு இந்த கேள்விகள்ல இருந்து தொடங்கணும்? தத்துவத்தினுடைய அடிப்படைங்கிறது கொள்கைகள் இல்லை, கேள்விகள் தான். திரும்ப திரும்ப கேட்கிற கேள்விகளும் திரும்ப திரும்ப விசாரித்துக் கொள்கிற விசாரணைகளும் தான் தத்துவத்தினுடைய அடிப்படை.
தேடி தேடி கேட்டு கேட்டு சீவி சீவி அறிவை கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தெளிவுபடுத்திக் கொள்வதும் வேண்டுவதை வைத்துக் கொள்வதும் வேண்டாதவற்றையெல்லாம் விலக்கி விடுவதும் இவையெல்லாம் தான் தத்துவத்தினுடைய தன்மைகள். அது முத கேள்வி, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிக்கும். நீங்க எதை செய்யணுமா இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும், நீங்கள் யார், எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எங்கிருந்து எங்கே போக போகிறீர்கள் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டால் தான் நீங்க அந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியும். நீங்க யாரு, என்னவா இருக்கீங்க, உங்களுடைய தேவை என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, ஒரு காரியத்தை எப்படி எடுத்தேறி செய்வீங்க? இப்போ நான் கோயம்புத்தூருக்கு போனேன். முன்ன பின்ன போய் பழக்கம் இல்லாத ஊர். அங்கே என்னைய வரவேற்கிறதுக்கு ஒரு பையன் வந்தான், ஒரு மாணவன், அந்த பாரதியார் பல்கலைக்கழகத்திலேருந்து. விடிய காலில் 4:30 மணிக்கு இறக்கி விட்டான். இப்போ என்னை அவன் கூட்டிகிட்டு போகணும் பல்கலைக்கழகத்துக்கு. அவன், ஐயா எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லணும்ல, அப்போ அந்த ஏஆர்வி லாட்ஜுன்னு ஒன்று இருக்குது, காந்தி நகர் நகர பேருந்து நிலையம், அதில் ஏஆர்வி லாட்ஜுன்னு ஒன்று லைட் எரியுது, அதுக்கு எதுக்கால நிற்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவான். நான் எங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னா என்னை எப்படி அவன் கூட்டிகிட்டு போவான்? எனக்கு ஒரு உதவி வேணும். அந்த உதவி வழங்கப்படுவதற்கு உள்ள சூழலெல்லாம் இருக்குது, அதுக்கு ஆளெல்லாம் இருக்குது, என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் நான் எங்கே நிற்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யார் வருகிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன தகவலை சொல்ல வேண்டும், என்னுடைய நிலை என்ன, என்னுடைய இடம் என்ன, நான் கால் கொண்டு நிற்கிற தளம் என்ன என்பதெல்லாம் சொல்லப்படணுமா இல்லையா? அப்போ அதுக்கு எனக்கு ஒரு குறைஞ்சபட்ச விசாரணை வேணும்ல. நான் யார், என்னவா இருக்கேன், எந்த இடத்துல நிற்கிறேன், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச தெளிவு வேணும்ல. இந்த ஜிபிஎஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், புவி இடங்காட்டி, அது மாதிரி உயிர் இடங்காட்டி ஒன்று வேணும்ல. உயிர் எங்கே இருக்கு, எதுக்கு வந்துச்சு, எங்கே போகுது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு கூறு இருக்கணும்ல. தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றின தெளிவு இருக்கணும்ல. அதனால அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க, அதுக்கு விசாரி, கேளு, கேள்வி கேளு. நீ எங்கே இருக்க, என்னவா இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, என்னவா ஆக போற அப்படிங்கிறத பற்றிய கேள்விகளை எல்லாம் கேளு. கேட்கறது தான் மெய்யியல். இது ஒரு பிரம்மாண்டமான அண்ட வெளிக்குள்ள இருக்கும். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு திருவாசகத்தில் திருவெண்ட பகுதியினுடைய தொடக்க வரிகள். இது அண்டப்பகுதியினுடைய ஒரு சின்ன உண்டை பிறக்கம் தான் இது, நம்ம இருக்கிற இந்த உலகம். இதை விரிச்சா அது 101 கோடிக்கு மேலே எல்லாம் விரியும். இதுக்குள்ள நான் என்னவா இருக்கேன், இத்தினூண்டு, ரொம்ப சின்னம், எனக்கு என்ன புடிமானம், என்ன ஏது ஒன்றும் தெரியாது எனக்கு. அதனால இதை விசாரி, முதல்ல நிர்ணயிச்சுக்க. இவ்வளவு பெரிய பரந்த புடவியில நான் எந்த இடம், நான் என்ன அப்படிங்கிறத நிர்ணயிச்சுக்க. எதுக்காக நிர்ணயிச்சுக்கணும்? நிர்ணயித்து கொண்டால்தான் எனக்கு ஒரு உலக பார்வை உருவாகும். நான் தான் உலகத்தை பார்க்குறேன், எனக்கான அறிவை சேகரிக்கிறவன் நான். எனக்கான அறிவை நீங்கள் சேகரிக்க முடியாது. எனக்கான அறிவை நான் சேகரிக்க வேண்டும். நான் சேகரிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு உலக பார்வை ஒன்று வேண்டும், ஒரு சட்டகம் ஒன்று வேண்டும். அந்த சட்டகத்திற்குள் இருந்து தான் நான் அந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த சட்டகம் என்னுடையது என்ன அப்படிங்கிறத நான் தீர்மானிச்சுக்கணும். என்ன, உங்களுடைய பார்வை கோணங்களுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையுமே நிர்ணயிக்கப்படும். நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு பார்வையா இருக்கும், மேல இருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்வையா இருக்கும், வடக்க இருந்து பார்த்தா வேற ஒரு பார்வை, தெற்க இருந்து பார்த்தா வேற ஒரு பார்வை. நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பார்வையினுடைய இடம் என்னங்கிறது தீர்மானிக்கப்படும். அப்ப இது எல்லாமே சார்பு நிலையில புரிந்து கொள்ளப்படுவது தான். அப்ப உங்களுடைய இடம் என்னங்கிறத தீர்மானிங்க. நீங்க யாராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறீர்கள், எப்படி இந்த கருத்து உங்களுக்குள் வந்தது, நீங்கள் சொல்லும் போது வெளிப்படுகிற அந்த கருத்திற்கு என்ன வண்ணம் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் யார் என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்னூல்ல பாயிரத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவான். ஒவ்வொரு நூலுக்கும் பாயிரம் என்பது வேண்டும். பாயிரத்துல என்ன சொல்லணும்னா, எழுதினவன் யாரு, எந்த இடத்துல இருந்து எழுதுனா, யாருக்காக எழுதுனா, இந்த நூலினுடைய பயன் என்ன, இந்த நூலினுடைய எல்லை என்ன, இதையெல்லாம் நீங்க சொல்லணும். ஒரு புத்தகம் எழுதுறவன் இதை யாருக்காக எழுதினேன், நான் யாரா இருந்து எழுதினேன், எந்த ஊர்ல இருந்து எழுதினேன், என்னுடைய குறிக்கோள் என்ன, இதை படிப்பதனால் நீங்கள் அடைய போகிற பயன் என்ன, இந்த நூல் வழங்குகிற எல்லை என்ன அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லு அப்படிங்கிறான். இது ஒரு நூலினுடைய இலக்கணம் என்று வைக்கப்படுகிறது. எதுக்கு அதையெல்லாம் சொல்லணும்? நான் இங்கே தமிழ்நாட்டு சூழல்ல நான் சொல்லுகிற ஒரு கருத்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனுக்கு பொருத்தமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னுடைய சூழலை ஒட்டி நான் சொல்லுகிற கருத்து, என்னுடைய சார்பு நிலைகளை ஒட்டி நான் சொல்லுகிற கருத்து. அப்ப என்னுடைய சார்பு நிலை என்ன, என்னுடைய இடம் என்ன,
நான் யாருக்கு சொல்றேன், இதனால் பயனடைய போகிறவன் யார், அவன் அடைய போகிற பயன் என்ன அப்படிங்கறதையெல்லாம் நான் சொல்லிட்டா சம்பந்தம் இல்லாதவன் இதுக்குள்ள வந்து நீ எப்படா இதை சொல்லலாம்னு கேட்க மாட்டான். சம்பந்தம் உள்ளவன் பயன் கொண்டுட்டு போயிடுவான். அப்ப எல்லாத்தையும் வரையறு, தெளிவா சொல்லு. தொடர்பு இல்லாதவன் இதுக்குள்ள வந்து ஊடாட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை நீக்கிக்கலாம். அதனால முதல்ல வரம்புகளை வகுத்துக்கொள். அரங்கின்றி வட்டாடியற்றே அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நீங்க விளையாடுறதுன்னா விளையாடுறதுக்கான அரங்கை வகுத்துக் கொள்ளுங்கள். தாயக்கட்டை விளையாடுறதுன்னா கட்டம் போடுங்க, கபடி விளையாடுறதுன்னா கோடு போடுங்க, ஏறு கோடு போடுங்க, ஷட்டில் விளையாடுறதுன்னா டப்பா போடுங்க, எதுக்குள்ள பந்து விழுந்தா அவுட்டு, எதுக்கு உள்ள விழுந்தா சரி அப்படிங்கறதையெல்லாம் முதல்ல நிர்ணயிங்க. நிர்ணயிச்சுக்காம 19 ஆடுவோம்னு இவ்வளவு பெரிய அரங்கலையும் ஆட முடியுமா? ஆட்டத்தை அரங்கு வகுங்க. அரங்க வகுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுங்க. அரங்க வகுக்கணும்னா அரங்கு நீங்க தான். உங்களுடைய பார்வை, உங்களுடைய அறிவு, அதற்கான அரங்கு நீங்க தான். அப்ப உங்களுக்கான அரங்கை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை வரையறை செய்து கொள்ளுங்கள். தெளிவா சொல்லுங்க. பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு மெய்யியல்ல. பரபக்கம்ங்கிறது அடுத்தவனுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை எடுத்து வச்சு, இது சரியில்லை, இன்னென்ன காரணங்களால் இந்த பரபக்க கருத்து, இந்த கருத்து எதிராளியினுடைய கருத்து குறைபாடுடைய கருத்து அப்படின்னு அவனை தள்ளிடணும். அப்ப அவன் தள்ளுபடி அப்படின்னா என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நான் எடுத்து சொல்லணும். அப்ப நீ யாரப்பா, உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, அப்பா நான் என் கருத்து இதுதான். இந்த கருத்துக்கு நீ எப்படி வந்து சேர்ந்த? ஏற்கனவே ஒருத்தன் இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்கான், அந்த கருத்து நல்லா இல்லை, அது சரிப்பட்டு வராது, அதனால நான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னு என்னுடைய கருத்தை சொல்லணும். அப்படி பரபக்கம் சுபக்கம் சொல்லணும். நீங்க வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்னு கேட்டா நான் மையம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏதாவது ஒரு சாரியில நெல்லுங்க, விபச்சாரியாவது நெல்லுங்க. என்னையா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, இந்த மாதிரி சொல்லலாம் சொல்றீங்களேன்னா, அழகியல்ல, இந்திய அழகியல்ல ஒரு கலையை நீங்கள் நிகழ்த்துவதற்கு அல்லது ஒரு நூலை கூட நீங்கள் இயற்றுவதற்கு அதுல சில பாவனைகள் சொல்லப்படும், சில பாவங்கள், உணர்ச்சிகள் இருக்கு. அப்ப அந்த நூல் எதை மையமா, எந்த உணர்ச்சியை மையமாக கொண்டது, அல்லது அந்த கலை எந்த உணர்ச்சியை மையமாக கொண்டது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த மைய உணர்ச்சிக்கு பேரு ஸ்தாயி பாவா, அதுதான் நிலையான உணர்ச்சி. இந்த நிலையான உணர்ச்சி தான் அது முழுக்கவும் ஊடாடிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சியை அழுத்துறதுக்காக நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வெவ்வேறு உணர்ச்சிகளை எல்லாம் தொட்டு காட்டிட்டு திரும்பவும் இந்த உணர்ச்சிக்குள்ள வந்து நிப்பீங்க. வலியுறுத்தப்படுகிற உணர்ச்சி இந்த மைய உணர்ச்சி தான். ஆனா நீங்க அதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வெவ்வேறு உணர்ச்சிகளை எல்லாம் தொட்டுட்டு நடு உணர்ச்சிக்குள்ள வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல அதுல கொண்டாந்து நிறுத்திடுவீங்க. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போற உணர்ச்சி இருக்குல்ல, நிலை இல்லாமல் இங்கும் அங்கும் ஓடி ஓடி தொடுகிற அந்த உணர்ச்சிக்கு பேரு தான் விபச்சாரி பாவம், வியபிச்சாரி பாவா அப்படின்னு சொல்லுவான். சஞ்சாரி பாவம் என்று சொல்லுவார்கள். சஞ்சரித்து கொண்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி அதுதான் என்னுடைய பாவம்னாவது சொல்லுங்க. இடதுசாரியா வலதுசாரியானா நான் இந்த சாரியும் இல்லை அந்த சாரியும் இல்லை, நான் இப்படியும் ஓடுவேன் அப்படியும் ஓடுவேன் எல்லா பக்கமும் ஓடுவேன்னு சொல்லுங்க. அதுவும் கொள்கை தான், அது மோசம் இல்லை. ஆனா எதையாவது சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லாம வழுக்கிக்கிட்டே போறது அப்படின்னு சொன்னா புடிமானம் கிடைக்காது. நீங்க யாரு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க, உங்களிடமிருந்து நான் எதை எதிர்நோக்குவது என்பதற்கான உறுதிப்பாடுகள் எல்லாம் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நீங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பரபக்கம் சொல்லுங்க, சுபக்கம் சொல்லுங்க. அடுத்தவன் கருத்தை மறுதலிங்க, உங்க சொந்த கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. நான் யாரையும் மறுதலிக்கவே மாட்டேன் என்பது ஒரு கருத்தாகாது. யாரையும் மறுதலிக்காமல் எப்படி உங்களுடைய கருத்தை சொல்லுவீர்கள்? உங்களுடைய கருத்தை சொல்லுவதே இன்னொருவனுடைய கருத்தினுடைய மறுதலை தான். அதனால கருத்து சொல்றதுக்கு எப்பவும் அஞ்ச தேவையில்லை. யோசிச்சவன் கருத்து சொல்லிடுவான். அறுத்தறுத்து கேள்வி கேட்டு பகுத்தாராய்ந்தவன் கருத்து சொல்லிடுவான். அது ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்ப இதுல அடிப்படை என்ன அப்படின்னா, உங்களை அறிதல், உங்களை நீங்கள் அறிதல், தன்னை தான் அறிதல் அப்படிங்கிறது தான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு திருமந்திரத்துல பாட்டு வரும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தானே அதுவாய் அமர்ந்திருந்தானே அப்படின்னு அந்த பாட்டு. தன்னை அறிதல் தான் தலை. தன்னை அறியறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அது வெவ்வேறு ஆட்கள் விசாரித்தார்கள், வெவ்வேறு பெரிய அறிஞர்கள் மெய்யியலாளர்கள் விசாரிக்கிறார்கள், விசாரித்தவற்றை எல்லாம் கொள்கைகளாக செய்து வைக்கிறார்கள். இந்த கொள்கைகள் எல்லாம் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி இவன் எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா, நீ இருக்கிற இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பான்.
ஆராய்ஞ்சு பார்த்தா. அப்ப சில பேர் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இறைவன் தான் படைச்சாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன அவர் படைக்கும் போது பக்கத்தில் நின்று பாத்தியா? அதனால இறைவன் இருக்காருங்கிறதுக்கு ஆதாரமெல்லாம் கிடையாது. அதனால இறைவனை விட்டுருவோம். சரி, அப்ப என்ன மிச்சம் இருக்கு? நீ இருக்கிற இந்த உலகம் இருக்கு. சரி, அப்புறம் அடுத்து மூணாவது ஆளு நீங்கிறது என்னது? உன் உடம்புனா உன் உடம்பு இந்த உலகத்தினுடைய பாகம்தான். அப்ப நீங்கிறது என்ன? நான்கிறது உயிர். அப்படி ஒண்ணு இல்லை. அப்படி ஒண்ணு இருக்கிறத யாரும் பார்த்ததில்லை. அதனால அதை நான் ஒத்துக்க முடியாது. உலகம் மட்டும்தான் இருக்கு. சரி, இன்னொருத்தன் இந்த உலகம் பொய், உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதனால உலகமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்றவன் ஒரு வகையரா வருவான். அப்புறம் கடைசியில் நீயும் இல்லை, உலகமும் இல்லை, கடவுளும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, போங்கடா எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொல்றவனும் இருக்கான். இப்படி வகுத்தம்னா 5 தான். எது இருக்கு அப்படிங்கிறத வகுத்தா 5 கொள்கை தான் வரும். இப்ப இந்த கொள்கையின் அடிப்படையில் இதை போட்டு கட்டுருக்கி கொள்கை வடிவங்களாக ஆக்கி அதை தத்துவ தரிசன மரபுகளாக ஆக்குகிறார்கள். மெய்யியல் மரபுகளாக ஆக்குகிறார்கள். ஒரு கொள்கை வடிவம் வந்துடும். அதுக்கு இது இருக்கு, இது இல்லை, இதுக்கு ஒண்ணுக்கும் இடையில் இருக்கிற உறவு இத்தகையது என்றெல்லாம் கட்டிருக்கம் செய்து விடுவார்கள். கட்டிருக்கம் செய்தது ஒரு கொள்கையாக, ஒரு மதமாக, ஒரு தரிசனமாக முன்வைக்கப்படுகிறது. எல்லாத்தையுமே இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சு கட்டிருக்கம் செய்து கொள்கையாக்கி, சடங்காக்கி, மரபாக்கி அப்படி வைத்திருப்பார்கள். இப்ப சாமி வரைக்கும் அப்படித்தான். கடவுளை சும்மா இயற்கை வழியில வழிபட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு தலைப்பட்டு, பிறகு அந்த உருவத்திற்கு ஒரு தத்துவம் கற்பிக்க தலைப்பட்டு, பிறகு அதற்கு ஒரு கூடார அமைப்பு ஒன்றை உருவாக்கி, அப்புறம் அதுக்குள்ள எங்கெங்கே போகணும், எப்படியெல்லாம் வழிபடணுங்கிறதுக்கெல்லாம் விதிமுறைகள் வகுத்து, கபாலீஸ்வரர் கோயிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி இந்த திசை நோக்கி விழுந்து வணங்கவும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். ஏன் வேற திசை பார்த்து விழுந்து வணங்கினா என்ன பண்ணும்? அது இந்த கோயிலில் மரபு. கொடிமரத்துக்கு இந்த பக்கம் பார்த்து தான் கும்பிடணும்னு, நீங்க தப்பா விழுந்து கும்பிடக்கூடாதுங்கிறதுக்கா அம்புக்குறி போட்டு காட்டி வச்சிருப்பான். கோயில் மரபு. நீங்க உள்ள போனா வெளிப்பிரகாரம் சுத்தணும், உள்பிரகாரம் சுத்தணும், அதுக்கப்புறம் நந்தியை பார்க்கணும், கணபதியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அம்மனை பார்க்கணும், அதுக்கப்புறம் சாமியை பார்க்கணும், அதுக்கப்புறம் சோமசூக்த பிரதட்சணம்னு ஒன்று வச்சிருக்கான். அது அந்த தீர்த்த தொட்டி வரைக்கும் போய், வடிகால் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டாம திரும்பவும் இப்படி சுத்தி இப்படி வந்து இப்படி ஒரு சுத்து முறை, இப்படி ஏகப்பட்ட சடங்குகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. யார் வரையறுத்தா இதெல்லாம்? இந்த பக்கம் விழுந்து கும்பிடுன்னா அப்ப இந்த பக்கம் சாமி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனாலும் இதையெல்லாம் விதிமுறைகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த விதிமுறைகளை பிடித்து கொண்டு தொங்குகிற பழக்கம் என்று வந்துவிட்டது. இயல்பா விசாரணை அப்படின்னு ஆரம்பிச்சது, அது ஒரு கொள்கை வடிவமாகி கட்டிருக்கம் பெறுகிற போது இதை இப்படித்தான் செய்யணும், இதை தாண்டி வேற மாதிரி செஞ்சா சரியில்லை, கண்டனங்கள் வரும் அப்படிங்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டுருச்சு. இப்படித்தான் செய்யணும், இந்த கோயில்ல இப்படித்தான் முறை. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு தடவை போனோம். அது வைத்தீஸ்வரன் கோயில் வந்து கோயில் ரொம்ப உள்ள இருக்கும். அது வெளியில இந்த கடைகள் எல்லாம் இருக்கும், அர்ச்சனை கடைகள், அர்ச்சனை கூடை விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கும். என் மகளுக்கு மொட்டை அடிக்கிறக்கா, சின்ன மகளுக்கு. அப்ப அங்கே பொதுவில் கோயில் அர்ச்சனை மரபு என்னன்னா, ஒரு பூ, ஒரு இலை, ஒரு பூ, ஒரு காய், ஒரு பழம் அப்படி வச்சு வழிபடுறது. அப்ப நம்ம இலைக்கு வெத்தலை வைப்போம், பூவுக்கு பூ ஏதாவது ஒன்று வைப்போம், அதுக்கப்புறம் காய்க்கு தேங்காய் வைப்போம், பழத்துக்கு வாழைப்பழம் வைப்போம். இதைத்தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்க எந்த பூவும் வைக்கலாம். நாங்க மாம்பழம் வச்சிருந்தோம், அன்னைக்கு வீட்டில இருந்து எடுத்துட்டு போன மாம்பழம், தேங்காய் இருந்துச்சு, இலைக்கு வெத்தலை வச்சிருந்தோம். அங்கே போய் உள்ள அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கினா, நாங்கள் தமிழ் அர்ச்சனைக்கு கேட்டோம், தமிழ் அர்ச்சனைக்கு சீட்டு கொடுத்து உள்ளுக்குள்ள தமிழ் அர்ச்சனை பண்ணலை. சரி, அது எப்படியோ போகுது. அது சண்டைக்கு போனால் என் முண்டாட்டி இல்லை அதெல்லாம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ற இடத்துல சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா சரி, இன்னும் சண்டை போடலை. ஆனால் அப்போ என்னன்னா, அவர் என்ன வெத்தலையை வச்சு கொண்டாந்துருக்கீங்க, வெத்தலைக்கு எப்படிங்க அர்ச்சனை பண்ணுறது, வில்வம் வாங்கிட்டு வாங்கன்னாரு. ஏங்க ஒரு இலை தானே இருக்கணும், வெத்தலை இருந்தா என்ன? இல்லை வில்வம் வெளியில் விற்கிது, போய் வாங்கிட்டு வாங்கன்னாரு. வெளியில் விற்கிதுன்னா அது 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, போய் வாங்கிட்டு வரணும். அது ஏன் வாங்கிட்டு வரணும்? ஒரு இலை தானே கணக்கு, என்ன இலையா இருந்தா என்ன? நீ வில்வம் தான் வைக்கணும்னு யார் நிர்ணயிச்சது? அப்படின்னா இது சடங்கு. அப்ப நான் சொல்ற மாதிரி நீ கும்பிடு, அதான் ரூல். அதை தாண்டி நீயா ஏதாவது செய்யறதுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது அப்படின்னு மறுதளிக்கிற நிலைய உருவாக்குற. இப்படியெல்லாம் ஒரு கட்டாயமும் இல்லை. இலை, பூ, கனி, காய்ங்கிற அமைப்பு கூட இல்லை. கண்ணப்பன் வெறும் அவன் சாப்பிட்ட மாம்சத்தை தான் கொண்டாந்து அள்ளி மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போனான்.
அவர் என்ன சொன்னாரா, என்னடா பூ பழமெல்லாம் வைக்காம மாம்சத்தை கொண்டாந்து வைக்கிறியேன்னு கேட்டாரா கண்ணப்பங்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாராயம் வச்சு படைக்கிற சாமியெல்லாம் இருக்கு, சுருட்டு வச்சு படைக்கிற சாமி இருக்கு, பன்னிக்கறி வச்சு படைக்கிற சாமி இருக்கு. யார் சொல்வது? நான் சாப்பிடுவது எதுவோ அதை வைத்து படைக்கிறேன். இதை படை என்று விதி உருவாக்குவது, அது அதை இருக்குவது, அப்புறம் இதை செய்யாதவெல்லாம் வெளியில போய் நெல்லு அப்படின்னு சொல்றது, இந்த இடமெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு விவகாரத்தை கெட்டிப்படுத்தி அதுக்கு ஒரு மைய விதியை உருவாக்கி, மைய தலைமையை உருவாக்கி, அங்கிருந்து உத்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லும் போதுதான் சிக்கல் வந்துருது. சாதாரணமா உதிரியாக இருந்த விவகாரங்கள்ல இருந்து தான் எல்லாத்தையும் கோர்த்தீங்க, பர்டிகுலர்ஸ்ல இருந்து தான் யூனிவர்சல்ஸுக்கு போனீங்க, தனித்தனியா பார்த்தீங்க, பார்த்ததையெல்லாம் கருத்துருவாக்குனீங்க, கருத்துருவாக்கினதை வச்சு ஒரு கருத்தமைப்பு ஒன்றை உருவாக்கினீர்கள், அதற்கு சட்ட விதிகள் எல்லாம் உருவாக்கினீர்கள். பிறகு என்னன்னா, இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எப்படி நாசமா போனாலும் போட்டும், யூனிவர்சல் மட்டும் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மையத்தை வழிபடு, மையம்தான் தலை, மையம் சொல்லுவதையெல்லாம் கேள், இல்லை என்றால் நீ விளக்கம் செய்யப்படுவாய் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாடிட்டான். இந்த மையப்படுத்துதலும் ஒற்றைப்படுத்துதலும் தான் கோளாறு. எல்லாவற்றையும் ஒன்றை நோக்கி குவித்தல்ங்கிறது எப்பவுமே கோளாறு. 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு முடிவா எடுக்கிறதுங்கிறது இருக்கு. ஒருத்தர் தான் முடிவு எடுப்பாரு. 10 பேர்ல 9 பேருக்கு அது சம்மதம் இல்லைனாலும் வேற வழி இல்லை, அந்த ஒருத்தரை மையம் கொண்டு அவர் சொல்றதுக்கு ஒப்புக்கொண்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா அது கோளாறு. இப்படியான ஒரு குவித்தல் ஒன்று இந்திய மெய்யியல் மரபுல நடக்குது. வேதம் அப்படிங்கிற நூலை மையமாக கொண்டு சார்பு நிலைகளும் எதிர்ப்பு நிலைகளும் வகுக்கப்படுகின்றன. அப்ப அந்த மைய நூல் வேதம். நீ வேதத்தை ஒப்புக்கொள்றியா, ஒப்புக்கொள்ளலையா? ஒப்புக்கொண்டா நீ நம்மாளு, ஒப்புக்கொள்ளலைன்னா நீ எதிராளி அப்படின்னு தான் தள்ளினா. ஆத்திகன் நாத்திகன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற சாதாரண பயன்பாட்டு புழக்கத்தில் நம்ம அதை எப்படி சொல்றோம்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துறோம் அதை. ஆனா உண்மையில ஆத்திகன் நாத்திகன்கிறவன், ஆத்திகன்னா இருக்குன்னு சொல்றவன், நாத்திகன்னா இல்லைன்னு சொல்றவன், அதுக்கு நிறம் என்ன அப்படின்னா, உண்மையான நிறம் என்ன அப்படின்னா, வேத நிந்தனை செய்கிறவன் நாத்திகன், வேதத்தை ஒப்புக்கொள்கிறவன் ஆத்திகன், வேதத்தினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறவன் ஆத்திகன், வேத நூலினுடைய அதிகாரத்தை மறுதலை செய்கிறவன் நாத்திகன். அதுதான் கருத்து. அப்படி என்ன அந்த நூல் மையம்? எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த நூல்ல குமிச்ச? அந்த நூலுக்கு முந்தின நூலெல்லாம் இருக்கு, தாந்திரிக மரபினுடைய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. தாந்திரிக மரபு தான் முதல் மரபு, அப்படித்தான் தோன்றுனுச்சு இந்திய மெய்யியல் வரலாற்றுல. ஆனா தாந்திரிக மரபு இப்ப கணக்கிலே இல்லை. தாந்திரிக மரபு தள்ளப்பட்டு விட்ட மரபாகி விட்டது. வேதம் மைய மரபாகி விட்டது. வேதத்தை மையமாக கொண்டு ஆம் என்போர் இல்லை என்போர் அப்படின்னு சொல்லி அதை 2ஆ வகுத்து பிரிச்சுட்டாங்க. சரி, வேதம் மையமா இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன அதுல தடை? நம்மளும் சேர்ந்து அதுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம், அதுல என்ன நமக்கு சிரமம் அப்படின்னா, வேதத்தினுடைய கருதுகோள் என்ன, அது யாருக்கு சொல்லப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு நம்ம நல்லூல் பாயிர இலக்கணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா, அப்புறம் அதுக்குள்ள வர்ணாசிரம தர்மம் வரும், மற்றதெல்லாம் வரும், அப்புறம் விவகாரங்கள் எல்லாம் வரும். அப்ப அது சிறுபான்மையினருக்கு நன்மை செய்வதாகவும் பெரும்பான்மையினரை கண்டுகொள்ளாததாகவும் இருக்கிற நூல் அப்படிங்கிறதுனால வேதத்தின் மேல நமக்கு கண்டனம் வருது. எதுக்கு? அதை ஒப்புக்கொண்டுதான் நாங்கள் ஒழுக வேண்டுமா? அந்த நூலுக்கு முன்னாலும் நாங்கள் இருந்தோமே அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு முன்னாலும் எங்களுக்கு ஒரு மரபு இருந்ததே, மையப்படுத்தப்படாத மரபு இருந்ததே. ஆளாளுக்கு அந்தந்த பிரதேசத்தில் அவரவர்கள் தீர்மானிப்பது சமயம், அவரவர்கள் தீர்மானித்தது தத்துவம் என்றுதானே இருந்தது. எல்லா தத்துவத்தின் மேலேயும் ஒரு முகத்தை ஒட்டி எல்லா தத்துவமும் மைய தத்துவத்துக்கு ஆட்பட்டது என்கிற நிலை வேதம் வந்த பிறகு வருகிறது. முதல்ல அப்படி இல்லை. வேதத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு பிரதேச பண்பாடுகள்ல, வட்டார பண்பாடுகள்ல வேறே கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. சமஸ்கிருதத்தில் இருக்கிற எந்த நூலுக்கும் இங்க இருக்கிற மரபு சார்ந்த பண்பாட்டினுடைய வேர் என்னங்கிறது தெரியாது. ஏறு தழுவுதல்னா என்னன்னு சமஸ்கிருத பண்பாட்டுக்கு தெரியாது. வைதிக மரபுல அதை பற்றி குறிப்பில்லை. சாராயம் சுருட்டு வச்சு கும்புறதை பத்தி அதுக்கு தெரியாது. பன்னிக்கறி படைக்கிறத பத்தி அதுக்கு தெரியாது. கடவுளுக்கு படைச்சதையெல்லாம் சனங்களுக்கு தான் கொடுக்கணும், பிரசாதம்ங்கிற பேர்ல, மிச்சல்ங்கிற பேர்ல சனங்களுக்கு தான் கொடுக்கணும், அதை வேள்வி தீயில போட்டு கொளுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. நான் எதை உண்ணுகிறேனோ அதுதான் கடவுளுக்கான உணவு என்பது தெரியாது. நீ கடவுளுக்கு உணவாக இதை படைக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவான். எங்கிட்ட இருக்கணும்ல அது சாமிக்கு படைக்கிறதுக்கு.
என்கிட்ட இருக்கிறத தானே நான் படைப்பேன். இல்லாததை கொண்டு வந்து படைன்னு சொன்னா அப்ப உனக்கு நான் யாரு, என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கோமணம் மட்டும்தான் இருக்கு. நீ இதை படைன்னு சொன்னா நான் எங்க இருந்து படைக்கிறது? அப்ப நீ என்னைய விட்டு அந்நியமயமாகில இருக்க. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே அப்படிங்கிற மரபு எனக்கு இருக்குங்கிறது சமஸ்கிருதத்தில் தெரியாது. அது பெரியோரை விய, சிறியோரை இகழ் அப்படிங்கிற மரபு நிலைக்குள்ள நிற்கும். அப்ப என் தெய்வம் இந்த வோடஃபோன் நாய்க்குட்டி ஒன்று பின்னாடியே வருமே, அது மாதிரி என் தெய்வம் என் பின்னாடியே வரும். நான் போற இடமெல்லாம் வரும். நான் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளிக்கிட்டு போனேன்னா என் சாமி என் கூட வந்துடும். அது சமஸ்கிருத மரபுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சாணியை பிடிச்சி வச்சேன்னா அதுக்குள்ள சாமி வந்து உட்காரும் அப்படிங்கிறது சமஸ்கிருத மரபுக்கு தெரியாது. எந்த அடிப்படை விவரமுமே இல்லாம என்னுடைய சாமியை நீ எப்படி வகுக்க முடியும்? நான் எந்த சாமியை கும்பிடணும், எந்த தத்துவ அமைப்புக்குள்ள நின்று கும்பிடணும், எந்த சடங்கு முறைகளில் கும்பிடணுங்கிறதெல்லாம் நீ எப்படி சொல்ல முடியும்? மரபு என்னுடையது, உனக்கு மரபுல வேறு கிடையாது. எனக்கு என்ன இங்க நான் ஆழங்கால் பட்டிருக்கேங்கிறத பத்தி உனக்கு எந்த தகவலுமே இல்லை. நீ எப்படி சொல்லுவ இந்த சாமியை கும்பிடு, இப்படி கும்பிடு, இந்த நிலையில கும்பிடு அப்படின்னால நீ எப்படி சொல்லுவ? ஒரு புள்ளி விவரமும் இல்லாமல் உன்னால் எப்படி இதை வகுக்க முடியும்? என் சாமியை என்கிட்ட விட்டுரு, உன் சாமியை நீ வச்சுக்க. என் சாமி மட்டமா இருந்தா இருந்துட்டு போகுது, உன் சாமி ஒசத்தியா இருந்தா இருந்துட்டு போகுது. அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பேச்சு இல்லை. நீ வசதியாவே இருந்துக்க, எனக்கு அதை பத்தி ஒன்றும் ஆட்சேபனையும் இல்லை. என் சாமியை என்கிட்ட விடு. என் சாமிக்கான விதிமுறைகளை என்னுடைய வட்டார மரபுகளுக்கு தகுந்த மாதிரி நான் வகுத்துக்கிறேன். நீ எதுக்கு வந்து அதில் கார்வார் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நம்மாழ்வார் பாட்டு ஒன்று இருக்கிறது. அவரவர் தமதம அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அப்படின்னு. அவனுக்கு எப்படி சாமியை அறிய தெரிஞ்சிச்சோ அப்படி எப்படி அறிவான். எனக்கு சாமி பிள்ளையார்னா பிள்ளையார், எனக்கு சாமி ஐயனார்னா ஐயனார். எனக்கு என்ன அறிவோ அந்த அறிவினுடைய மட்டத்திற்கு எது எனக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறதோ அதை மையமாக கொண்டு என்னுடைய சாமியை நான் வகுத்துக் கொள்வேன். அவரவர் இறையவர், அவரவர் அறிவறி வகை வகை. அவனுக்கு தெரிஞ்ச வகையில் அவன் சாமியை அறிஞ்சுக்குவான். அப்ப இந்த சாமி மட்டும் அந்த சாமி வசதிங்கிறதெல்லாம் இல்லை. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், ஒரு குறையும் கிடையாது. என் சாமியும் தகுதியான சாமி தான், உன் சாமியும் தகுதியான சாமி தான். அவன் விதி வழியில அவன் அடைவான், அவன் வகுத்து கொண்ட வழியில அவன் அடைவான். நீ எதுக்கு சொல்ற? நீ நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு நாட்டாம பண்ற அப்படிங்கிறது தான் கேள்வி. நமக்கு எல்லா மரபுகளும் இதை பிரதிபலித்திருக்கின்றன. யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகியாங்கே மாதொரு பாகனார் தான் முன்னிற்பார் அப்படின்னு சைவ மரபுல சொல்றான். எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டுக்குங்க, நாங்க அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எல்லா சாமிக்குள்ளையும் எங்க சாமி இருக்கார். எல்லா சாமிக்குள்ள இருக்கிறது என் சாமி தான். என் சாமிக்குள்ள இருக்கிறது உன் சாமின்னு நீ வச்சுக்க, உன் சாமிக்குள்ள இருக்கிறது என் சாமின்னு நான் வச்சுக்கிறேன். எல்லாம் சாமி தானே. எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று ரெண்டு தேவரோ, இங்கும் அங்கும் ஆகிய ரெண்டு தேவரே இருப்பரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ, வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்புழுத்து மாழ்வரே அப்படின்னு சித்தர் பாட்டில் கண்டனம் செய்யறான். எங்க சாமி உங்க சாமின்னு ரெண்டு சாமியாடா இருக்கும் உலகத்துல? சாமி ஒரு சாமி தானே இருக்கும். பொம்மை வேணா நீ ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பேன், நான் ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பேன். சாமி ஒரு சாமி தானே. ஆதிமூர்த்தி ஒன்று இல்லையா? எங்க சாமி வேற உங்க சாமி வேறன்னு நீ சொன்னா நீ வாய்புழுத்து செத்து போயிட மாட்டியா அப்படின்னு சாபம் கொடுக்குறான். அப்ப என்ன கோளாறு, எப்படி இப்படி எல்லாம் போச்சு அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைசேஷன் வந்ததுதான், மையப்படுத்தல் வந்ததுதான். அதை ஒரு அமைப்புருவாக்கம் செய்ததுதான் கோளாறு, அதை சிஸ்டமடைஸ் பண்ணதுதான் கோளாறு. சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைங்கிறாங்கல்ல, சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்கல்ல. சிஸ்டமா பண்ணதுதான் கோளாறு. சிஸ்டமா பண்ணா கோளாறா தான் போகும். எதையெல்லாம் அமைப்புருவாக்கினீர்களோ அதெல்லாம் கோளாறுக்கு ஆட்படும். எதெல்லாம் நிறுவனமயமானதோ அதெல்லாம் ஊழல் மயமாகும். அப்ப இதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன வழி? வெளியில வரணும்னா நிறுவனமே இருக்கக்கூடாது, சிஸ்டமே இருக்கக்கூடாது. சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டத்தை சரி பண்றேங்கிறது இல்ல. சிஸ்டத்தை திறந்து விட்டுரு, சிஸ்டத்தை உடைச்சு விட்டுரு. உடைச்சு விட்டுட்டா எல்லாம் ஒழுங்குல இருக்கும். சிஸ்டம் கட்டுனா அது கரைபடும். என்ன செய்விய? ஒரு சிஸ்டம் தப்பா இருக்கு, ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், மறுபடியும் அதே தப்பா அந்த சிஸ்டம் செய்யும். இல்ல வேற என்ன செய்விய? இந்த சிஸ்டத்தை உடைச்சு போட்டுட்டு நான் வேற ஒரு சிஸ்டம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் அந்த சிஸ்டமும் ஊழல் மயமான சிஸ்டமா தான் ஆகும். ஏன்னா சிஸ்டத்தினுடைய தன்மை ஊழல் மயமாதல் தான்.
கரப்ட் ஆகிறது தான். அப்ப சித்தர்களுக்கு இந்த கேள்வி வந்தபோது அவன் உடைச்சு விட்டு போயிட்டான் எல்லாத்தையும். எதுவும் வேண்டாம், நீ என்ன சாமி கோயில் இதெல்லாம் என்னடா, கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டா உனக்கு முக்தி கிடைச்சிருமா? கோயிலாவது எதடா, குளங்களாவது எதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதில்லை அழிவதில்லை சத்திமுத்தி சித்தியே அப்படின்னு எல்லாம் பாடுறான். என்ன கோயில்ல என்ன நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் ஜாத்தியே முட்டை வந்து முனமுனென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு கொதிக்கிறான். அது ஒரு கல்லு, அதை சுத்தி சுத்தி வந்து பூ போட்டு முனமுனமுனமுனன்னு மந்திரம் சொன்னா அது உங்ககிட்ட பேசுமா? அம்பாள் எந்த காலத்துலடா பேசினாளுங்கிறதெல்லாம் சித்தர் பாட்டுல இருந்து எடுத்ததுதான். அது பேசுமா? உள்ள இருக்கு தெய்வம், உள்ள இருக்கிற தெய்வத்தோட பேசுறதை விட்டுவிட்டு வெளியில இருக்கிற சாமியோட பேசுறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி பேசும்? அதனால இதையெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு பூசை பண்ணணும், எதுக்கு மந்திரம் சொல்லணும்? உனக்கு அறிவில் தெளிவும் ஆக்கமும் இருந்துச்சுன்னா நீ எதுக்கு இந்த அமைப்புகளுக்குள்ள எல்லாம் போகணும்? அமைப்புக்குள்ள போனா இங்க நிக்காத அங்கே போய் நெல்லுன்னு ஒருத்தன் சொல்லுவான், நீ உள்ளுக்குள்ள வான்னு இன்னொருத்தன் சொல்லுவான். அமைப்புன்னு வந்துருச்சுன்னா விதிமுறைகள் இருக்கும், விதிமுறைன்னு இருந்துச்சுன்னா மேல இருக்கிறவன் மேல கீழே இருக்கிறவன் கீழேன்னு தான் வரும். அப்ப மேல கீழேங்கிற தாழ்வு ஏற்றமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அமைப்பை தான் உடைக்கணுமே ஒழிய அமைப்பை மாற்றவெல்லாம் முடியாது. அமைப்பு எல்லாரையும் உச்சரித்து கொண்டு அந்த அந்த நிலைகளுக்கு ஆட்படுத்திடும். அப்ப இதை உடைச்சு போட்டுட்டு வெளியில போயிடுறது தான் சரி. வள்ளலாரும் அந்த முடிவுக்கு வர்றாரு. வள்ளலார் ரொம்ப அமைப்பு ரீதியா இருந்த ஆள் தான். வள்ளலார் கடைசியில் அதுல இருந்து வெளியில வந்துடுறாரு. 6ஆம் திருமுறை எழுதுகிற போது வள்ளலார் தர்மமிகு சென்னையுள் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலைன்னு பாடிய வள்ளலார், சிதம்பரத்துக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிட்ட வள்ளலார் கடைசியில் சிதம்பரத்தை எல்லாம் கைவிட்டுட்டு உத்தரஞான சிதம்பரம்னு சொல்லி வடலூர்ல ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார். அப்ப சொல்றாரு, எனக்கு இந்த சைவம் வைணவம் இவற்றையெல்லாம் நம்பாதீர்கள், வேதத்தை மட்டும் நம்பாதீங்கிறது இல்லை, வைதிகத்தை நம்பாதீர்கள் என்பதில்லை, சைவம் வைணவத்தையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் இவையெல்லாம் உண்மையை வெளிப்பட சொல்லாமல் மறைத்து சொல்லிவிட்டன. எதுவும் நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை எது என்பதை எதுவும் வெளிப்பட சொல்லவில்லை. அப்ப இது பின்னாடி ஏன் போகணும்? நானும் ஒரு காலத்தில் இவற்றை நம்பி இருந்தேன், ஏனென்றால் எனக்கு அப்போது அவ்வளவு கொஞ்சம் தான் அறிவு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அறிவு இல்லை, நானும் தான் நம்பினேன், ஏன்னா எனக்கு அறிவு இல்லை, ஆகையினால நம்பினேன். இப்ப அறிவு வந்துருச்சு, ஏறாத நிலைக்கு என்னை ஏற்றி வைத்திருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், நீங்களும் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் அளிக்கிறார். அப்ப உடைத்தல் அப்படிங்கிற. ஆனா வள்ளலாரும் ஒரு சின்ன கட்டமைப்பு ஒன்று செஞ்சார். சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு வேற ஒரு சிஸ்டம் பண்றார். அந்த சிஸ்டத்துல ஒரு தகர விளக்கு ஏற்றுவோம், அது 7 திரை மறைத்திருக்கும். பிறகு ஜோதி தரிசனத்தன்றைக்கு 7 திரைகளையும் விலக்கி ஜோதியை காட்டுவோம். அதில் ஒரு 70 வயதுக்கு மேலானவரோ அல்லது 7 வயதுக்கு கீழானவரோ தான் போய் உள்ளுக்குள்ள சுத்தம் செய்கிற வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். பூசாரி முறைமே கிடையாது. தவிழ்ந்து தான் போகணும், காலில் வெள்ளை துணியெல்லாம் கட்டிக்கிட்டு போகணும், அசுத்தப்படுத்திடக்கூடாது அப்படின்னெல்லாம் விதிமுறைகள் வைக்கிறார். அதுக்குள்ள ஒருத்தர் வந்தார் பூசை உரிமைக்கு. பிறகு அவர் சிவலிங்கம் ஒன்றை வைத்தார். பிறகு பிரதோஷ வழிபாடு செய்ய தொடங்கினார். எதை வள்ளலார் மறுத்தாரோ அது சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் திரும்ப அதற்கு ஒரு வழக்கு போட்டு அந்த பூசை முறைமைகள் எல்லாம் வள்ளலாருக்கு உடன்பாடான முறைமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பூசை முறைமைகளை எல்லாம் நிறுத்தி, அப்ப நீங்க ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு ஒரு நிதி சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அது கோளாறாயிரும். அப்ப கட்டடம் கட்டாதீங்க, அமைப்பு உருவாக்காதீங்க, டீஇன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் சித்தர்கள் நிற்கிறாங்க. டீஇன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணா பரப்ப முடியாது. நீங்க ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட நிலையில். இப்போ ஒரு வாரம் ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா இங்கே சௌரியமாக அதை செய்ய முடிகிறது. ஒரு பெரிய அரங்கு இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது, செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எடுத்து செய்யலாம். ஒன்றுமே இல்லாமல் பொட்டல் வெளியில் நின்றுக்கிட்டு நான் ஒரு கூட்டம் நடத்தணும்னா நானாக நின்று பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். போகிறான் வாரம் எல்லாம் 4 பேர் கேட்டால் கேட்பான், இல்லைன்னா எவனோ லூசுப்பை உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போயிடுவான். ஒரு அமைப்பாக உருவாக்கி சொன்னா தான் கேட்பான். சொல்கிறவன் யாரு, என்ன சொல்கிறான், எங்கே நின்று சொல்கிறான் அப்படிங்கிறது பார்த்து தான் கேட்பான். ஆனால் அதை முக்கியமாக்கிட்டீங்கன்னா அவன் தாறுமாறா என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற நிலைமைக்கு ஆட்பட்டுரும். அப்போ என்ன செய்கிறது
அப்படின்னா இது ஒரு விஷச்சுழல், திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கும். அமைப்புருவாகலைன்னா செய்தி பரவாது. செய்தியை பரப்புவதற்காக அமைப்புருவாவது அப்படின்னு தீர்மானிச்சா அமைப்பு எல்லா கோளாறுகளையும் உள்ளே கொண்டு வரும். இது என்ன செய்யறது, இதுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அது சிரமம்தான். ஒரு முன்வைப்பை மட்டும் வைக்கலாம். என்னன்னா அதுக்கு தான் அந்த தலைப்பை சொன்னேன், தத்துவம் அன்று தகவு அப்படின்னு. நீங்கள் தத்துவம்ங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட கொள்கை வடிவம். கட்டமைக்கப்பட்ட கொள்கை வடிவங்களையே பற்றி கொண்டு தொங்கினால் அது மற்ற மனிதர்களினுடைய நிலைகளை எல்லாம் பார்ப்பதற்கு உதவாது. இப்போ நியாயமாக வண்டியில் தான் சனங்க ஏறி போகணும், மாடு இழுக்கணும், அதான் முறை. ஆனால் மாட்டை தூக்கி வண்டியில் வச்சுட்டு மனுஷன் அதை இழுக்கக்கூடாது. தத்துவம் சிறந்தது தத்துவம் சிறந்ததுன்னு சொல்லி தத்துவத்தை தூக்கி வண்டியில் வச்சுவிட்டு சனங்க அதை இழுத்துக்கிட்டு போகக்கூடாது. சனங்களை வச்சு இழுக்கிறதுக்கு தான் தத்துவம், தத்துவத்தை வச்சு இழுக்கிறதுக்கு சனங்க கிடையாது. அதனால் எப்போதும் சனங்களின் முகம் பார்த்து தான் அந்த காரியம் நடக்கணுமே ஒழிய தத்துவம் சரி தத்துவம் இப்படி சொல்லுகிறது என்பதற்காக அப்படி செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 மணிக்கு வங்கியினுடைய கவுண்டர் க்ளோஸ் ஆயிரும். 5:05 ஒரு கிளவி உள்ள வந்துச்சு. ஐயா, எனக்கு வெளியூரில் இருக்கிற மகனுக்கு பணம் அனுப்பணும், ரொம்ப நெருக்கடி, 5 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, வெளியே போ, நாளைக்கு வா அப்படின்னு சொன்னால் அது களவாணித்தனம் இல்லை, அயோக்கியத்தனம் இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போனால் என்ன, இல்லை சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். கம்ப்யூட்டர் அதுக்கு மேலே நான் பணம் போட்டாலும் உள்ளே எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியெல்லாம் கெடுபடியாக ஏன் வைக்கணும்? முகம் பார்க்கறதுக்கும் தாட்சண்யம் பார்க்கறதுக்கும் நமக்கு நடக்காது, நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி மனுஷனை நோக்கி இந்த அமைப்புகள் இயங்கும்? எல்லாவற்றையும் மனுஷனை விட்டு அந்நியமாக்கிட்டே இருக்கான். மனுஷனை உள்ளுக்குள்ள வச்சா தாட்சண்யம் பார்க்கறான், ஊழல் வந்துடுது, அது கோளாறு. நீங்க வசதியான வரும்போது அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிக்குவீங்க, ஊழலுக்கு இடம் கொடுக்கும். அப்ப அதை எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு கொண்டு வா, எல்லாத்தையும் மிஷினைஸ் ஆக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஊழலுக்கு இடம் இல்லை. ஆனால் மனித உணர்ச்சிகள் எல்லாம் மனித மாண்புகள் எல்லாம் அதில் மதிக்கப்படாது. அது தேவை உள்ளவனுக்கும் அது கதவடைக்கும், கொழுத்து போய் வந்தவனுக்கும் அது கதவடைக்கும். இது சிரமமாக இருக்கு. அப்போ நமக்கு தனி மனித நிலையில் நம்ம நடந்து கொள்வதற்கு எது வாகாக இருக்க முடியும் அப்படின்னா, இவ்வளவு கெடுபடியாக தத்துவங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டியதில்லை. நான் இடதுசாரி ஆகினால் இடதுசாரியாகவே சாவது வரைக்கும் இருப்பேன் என்பதில்லை. இடதுசாரி கொள்கை ஏதாவது ஒரு இடத்தில் மக்களுக்கு சிரமம் தருவதாக இருந்தால் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் சாட்சி கொடுத்து போகலாம். சாய்த்து கொடுத்து போதல் என்பதொன்றும் கோளாறு இல்லை. மக்கள் தான் முதன்மையை தவிர தத்துவம் பிந்தியது தான். தத்துவத்தை தலைமையில் தூக்கி வைத்துக்கொண்டு மக்களை தூக்கி போட்டு உடைப்பது என்பது சரியில்லை. பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று அப்படிங்கிறது தான் அடிப்படை. முகம்பாக்க தெரியாம ஒரு கொள்கையை வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொள்கைகளை தூக்கி கூட விட்டெறிந்து விடலாம், கொள்கையை துறந்து விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொள்கை நீங்க துறக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னா கொள்கை தானா பின்னாடி வரும். கொள்கை தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். ஒரு ஆழ்வார் ஒருத்தர் இருந்தார், திருமழிசை ஆழ்வார். அவருக்கு கணிகண்ணன் ஒரு சீடன் இருந்தான். இந்த கணிகண்ணன்கிற சீடனை கூப்பிட்டு என்னை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அரசன் சொன்னான். இவன் பாட மாட்டேன் போடா அப்படின்ட்டு வந்துட்டான். அப்ப இவனை நாடு கடத்துறாரு அரசர். சீடனை நாடு கடத்தினதுனால ஆழ்வாரும் நானும் போறேன்டா வெளியே அப்படின்னு கிளம்பிட்டார். கிளம்பும்போது சும்மா போகாம காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவன் யான் போகின்றேன், நீ கிடக்க வேண்டாம் நீயும் முன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு பாடினா பெருமாள் பாம்பு பாயை சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் பின்னாடியே நடந்து வந்துட்டார். நீங்க முகம் பார்த்து செயல்படுவது என்கிற தீர்மானத்துக்கு வந்துவிட்டால் தத்துவம் பாயை சுருட்டி கொண்டு பின்னால் வரும். தத்துவத்தை மட்டுமே கும்பிடுவது என்று வைத்துக் கொண்டால் ஜனங்கள் எல்லாம் நாசமா போயிடும். அதனால எதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. தத்துவத்தை பார்க்க தேவையில்லை, தகவை பார்க்க வேண்டும் என்பதுதான் கணக்கு. தத்துவம் என்பது கொள்கை, தகவு என்பது உங்களுடைய விழுமியங்கள், வேல்யூஸ். அப்ப நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது தத்துவத்தை இல்லை, தகவுகளைத்தான் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பை தேர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. தொடர்வது கலந்துரையாடல் நேரம். சிறப்பு விருந்தினர் அவர்களோடு வாசக அன்பர்கள் கலந்துரையாடல் நேரம். உரையாட விரும்பும் அன்பர்கள் தங்களது கையை வைத்தினால் உங்களுக்கு ஒளிவாங்கி வழங்கப்படும். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் வாசக அன்பர்கள் ஒளிவாங்கியில் மட்டுமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவரை தங்களுடைய சொந்த கருத்துக்களை தவிர்த்து ஓரிரு கேள்விகள் மட்டும் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ அமைப்பு உருவாக்கம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுல மதம் ஒரு அமைப்பு தான், தத்துவம் எல்லாமே அமைப்பு தான், அதே மாதிரி சமூகம் எல்லாமே அமைப்புகளுக்குள்ள தான் வருது, குடும்பமும் அமைப்புக்குள்ள தான் வருது. குடும்பமும் ஒரு அமைப்பு தான். ஆனா இந்த சமூகம், மதம், சாதி இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற கெடுபிடியான விதிமுறைகள் குடும்பத்துல கிடையாது. அப்போ குடும்பத்துல இருந்து குடும்பத்தை இன்ன விதமான அமைப்புகள்ல இருந்து வேறுபடுத்துறது எது? இல்லை, குடும்பமும் அதே மாதிரியான அமைப்பு தான். குடும்பத்துக்கும் இதே மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் இருக்கும். குடும்பத்தில் மனைவிக்கு உள்ள விதிமுறை, கணவனுக்கு உள்ள விதிமுறை, அவர்களுடைய வரம்புகள் எல்லாமே வகுக்கப்படும். அதனால் அதுவும் இறுக்கம்தான். இந்த இறுக்கங்களெல்லாம் இல்லாமல் இருப்பது தான் விடுதலை. அதனால் அந்த விடுதலையை நோக்கி போகிறது தான் தனி மனித இலக்காக இருக்க முடியும். குடும்ப இலக்கிலிருந்து விடுபட்டு தான் வெளியில் போயிட்டான் துறவி புறா. குடும்பம் நல்ல நிறுவனம், அதனால் அதுக்குள்ளே மட்டும் நான் இருந்துக்கிறேன், மற்றதையெல்லாம் திறந்துடுறேன் அப்படின்னு எந்த துறவியும் திறக்கலை. குடும்பத்தையும் சேர்த்து தான் திறந்துட்டான். பக்கத்தில் இருக்கிறவனையும் திறந்துட்டான், மனைவியை திறந்தான். எல்லாம் எதுவும் சதமல்ல அப்படின்னு திறந்து போகிறது தான் முறை. எல்லா நிறுவனங்களுக்கும் உள்ள கோளாறு அதுதான். குடும்ப நிறுவனமாக இருந்தாலும் சரி, வேறு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயும் அழுக்குப்படியும். அப்புறம் இந்த நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்காக மனித உணர்ச்சிகளை எல்லாம் காவு கொடுப்பீர்கள். நிறுவனம் முக்கியம், குடும்பம் சிதைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற மனித உணர்வுகளை எல்லாம் விட்டு கொடுக்குற சூழ்நிலைக்கு ஆளாகும். அப்போ இப்போ எனக்கு அதில் கேள்வி என்னென்னா, மனித உணர்வுகள் முக்கியமானதா, மனித மேம்பாடு முக்கியமானதா, இல்லை இந்த நிறுவனத்தை காப்பாற்றுவது முக்கியமானதா? இந்த முரணுக்குள்ளே சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நான் இதில் எது சிறந்ததுன்னெலாம் சொல்லலை, சொல்லவும் வராது. நிறுவனம் தான் சிறந்ததுன்னு சொல்ல வராது. அதுக்காக எல்லாத்துலேயும் தனி மனித விடுதலை தான் சிறந்ததுன்னு சொல்லிட வராது. ரெண்டுக்கும் இடைப்பட்டு அந்தந்த மனிதர் அவரவருடைய தீர்மானத்தில் தான் அந்த முடிவை எடுக்கணுமே தவிர, மேல இருந்துக்கிட்டு ஒருத்தன் இதுதான் முடிவுன்னு யார் மேலையும் எதையும் திணிக்க முடியாது. வணக்கம் ஐயா, நல்லா இருந்தது உங்களுடைய சொற்பொழிவு. புது புது வியூவா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதில்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஆக்சுவலாக தத்துவங்கள் உருவாக்கப்பட்டது பலருடைய ஆழ்ந்த சிந்தனையினாலும் அறிவினாலும் படிப்பினாலும் உருவாக்கப்பட்டது. அது மக்களுக்கு மக்களுடைய மனங்களையும் புத்தியையும் பண்படுத்தும்னா அந்த இறுக்கத்தை ஏற்றுக்கொள்ளதில்லை, என்ன தப்பு? சரி, அது இன்னொருத்தர் நமக்காக சிந்திப்பார், நமக்கு அறிவு வரும் என்று நம்ப வேண்டாம் என்று தான் சொல்லுகிறேன். நான் சொல்றது அதையெல்லாம் தள்ளிருங்க, நீங்க புதுசா யோசிங்க அப்படின்னலாம் நான் சொல்லலை. ஏற்கனவே யோசிச்சு சொல்லியிருக்கான். அதில் எது சரி, எந்த இடம் இடிக்குது அப்படிங்கிறத நம்ம சொந்தமாக யோசிக்கணும்ல. நமக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது இல்லையா, நமக்காக இன்னொருத்தர் சிந்திக்க முடியாது இல்லையா? அப்படி சிந்திச்சு வச்சா அது அவனுடைய போக்கில் சிந்திச்சுதான் இருக்கும். அதை என்னுடைய போக்குக்கு நான் கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணிக்கொள்வது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அத்வைத கொள்கையினர்னு வச்சுக்கோங்க. அத்வைத கொள்கையில் நீங்கள் அதை முற்றாக உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது அதில் ஒரு சின்ன சிரமம் வருதுன்னா, நீங்கள் அதை உங்களுடைய தோதுக்கு அதை மடைமாற்றிக்கொள்ளலாம். அந்த அத்வைதம் உங்களுடைய அத்வைதமாக இருக்கும். ஆதிசங்கருடைய அத்வைதத்தையே எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம்? ஆதிசங்கருடைய அத்வைதத்தை ஆதிசங்கரர் கடைபிடிப்பார், ஆறுமுகத்தினுடைய அத்வைதத்தை ஆறுமுகம் கடைபிடிப்பான். அதனால அதில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு வேணுங்கிற விலகல்களை செய்து கொள்ளலாம். அவ்வளவு கட்டிருக்கமாக இருக்க வேண்டாம்ங்கிறது தான். சிஸ்டமே முற்றிலுமாக கோளாறு, இந்த யோசனைகளை எல்லாம் மறுதளிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லலை, நம்ம யோசிச்சுக்கணும்னு தான் சொல்றேன். இல்லை, நீங்க உங்களுடைய சிந்தனையை அடுத்தவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மல்லு கட்டும் போதுதான் கேயாட்டிக். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். என்னுடைய சிந்தனை எனக்கானது, நான் அதை உங்க மேல திணிச்சேன்னா தான் கோளாறு. எனக்கு சைவம் கொள்கை, நான் மரக்கறி உணவுக்காரன், என்னுடைய மனைவி மாமிச உணவுக்காரி, நீ சைவம் தான் சாப்பிடணும்னு நான் சொன்னேன்னா தான் சிக்கல்.
உனக்கு சாமி மாம்சத்தில் இருக்கு, எனக்கு சாமி மரக்கறியில் இருக்குன்னு சொல்லிட்டா ஒன்றும் கோளாறு. எனக்கானதை நான் சிந்தித்துக் கொள்கிறேன். அதனால அதுல ஒன்றும் கேஆட்டிக்கா ஆகாது. ரொம்ப சிறப்பான பேச்சு. இந்த 5 கொள்கைகள்னு சொன்னதை கொஞ்சம் விரிச்சு சொல்ல முடியுமா? என்னென்ன 5 கொள்கைகள்ங்கிறத? இப்போ வெஸ்டர்ன் மேலை நாட்டு மெய்யியல்ல இதை 2ஆ வகுப்பாங்க. அதாவது பொருள் முதல் வாதம். பொருள் எது இருக்கு உலகத்துல, உண்மையாகவே இருப்பது எது அப்படின்னா வெறும் பொருள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து. பொருள் முதல் வாதம், மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றது. இல்ல கருத்து மட்டும்தான் இருக்கு, பொருள்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றது ஐடியலிசம். கருத்தும் இருக்கு பொருளும் இருக்கு அப்படின்னு சொல்றது ரியலிசம். கருத்தும் இல்ல பொருளும் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றது நிகிலிசம். இப்படி இசங்களாக அங்கே பிரிக்கப்படும். நம்முடைய மரபுல அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகம் மட்டும்தான் இருக்கு, உலகத்தை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிற இந்திய பொருள் முதல் வாதம் சார்வாகம் என்கிற கொள்கையினுடைய பேராகமை. அதுக்கு பிறகு உலகமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கருத்து முதற் பொருள் மட்டும்தான் இருக்கு, உயிர் பொருள் அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது அத்வைதம் என்று சொல்லப்படுகிற ஒரு வேதாந்த மரபினுடைய கொள்கையாக அமையும். பிறகு உலகம் இருக்கு, நீயும் இருக்கிறாய், ஆனா கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறத பத்தி பேச்சு இல்லைங்கிறது சமண கொள்கையெல்லாம் அப்படித்தான் சொல்லும். உயிரை ஒப்புக்கொள்ளும், உலகத்தை ஒப்புக்கொள்ளும், ஆனா கடவுளை ஒப்புக்கொள்ளாது. சாங்கியம் உலகத்தை ஒப்புக்கொள்ளும், உயிரை ஒப்புக்கொள்ளும், ஆனா கடவுளை ஒப்புக்கொள்ளாது. அதனால உலகத்தை படைத்த கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுதலித்து விட்டு, நான் இருக்கிறேன், ஆன்மாவாகிய நான், உயிராகிய நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது சாங்கியம், சமணம், இந்த வகையறா கொள்கைகள் எல்லாம். பிறகு நானும் இருக்கிறேன், நான் குடியிருக்கிற இந்த உலகமும் இருக்கிறது, இந்த உலகத்தை படைத்த இறைவனும் இருக்கிறான் என்று சொல்லுகிற கொள்கை சைவ சித்தாந்தம் மாதிரியான கொள்கைகள். எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிற ரியலிஸ்டிக் கொள்கைகள். இன்னும் ஒன்று பௌத்தம். ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த போதி தர்மர் சீனாவுக்கு போறார். சீனாவுக்கு போகையில் சீனாவினுடைய மன்னன் அவரை வரவேற்கிறான். வரவேற்கும் போது அவன் கேட்கிறான், நிலையான உண்மையினுடைய பொருள் என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். நிலையான உண்மை என்று ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு அவர். அதுக்கு பொருளே கிடையாது. ஏன்னா நிலையான உண்மைன்னே ஒன்றும் கிடையாது. எது நிலையா இருக்க முடியும்? எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறாதது எதுவோ அதுதான் நிலை. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது என்கும்போது எல்லாமே பொய் தான். அதனால ஒன்றுமே கிடையாது, சூனியம்தான் இருக்கு. எனக்கு என்னுடைய உயிரும் கிடையாது, என்னுடைய உயிர் குடியிருக்கிற உடலும் கிடையாது, உடல் குடியிருக்கிற உலகம் கிடையாது, உலகை உருவாக்கியவன் என்கிற கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு தொகுப்பாக இங்கே நிகழ்கிறது. இப்படி சொல்லிட்டா வம்பே இல்லை. பௌத்தம் ஒரு சிறந்த நிலையை முன்னெடுக்கும். நீங்க ஏதாவது ஒன்று இருக்குன்னா தானே அதை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க, அதை இலக்கா வச்சுக்கிறீங்க. அந்த இலக்கை அடைகிறதுக்காக ஏகப்பட்ட சமாதானங்கள், சௌகரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறீங்க. ஒண்ணுமே கிடையாது அடையிறதுக்கு. அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன சேட்டை நம்ம பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லையே, அமைதியா இருந்துட்டு போயிடலாமேங்கிற அடிப்படையில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நிலையானது என்று எதுவுமே கிடையாது, சூனியம்தான் இருக்கு. ஆமா 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 ஆமா, அது ஒரு கருதுகோள் தானே. ஐயா 2 கேள்விகள் எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று கோயில்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள், அது இழிவு சிறப்புமை, அதனால அசிங்கப்படுத்துது. தமிழ்லையும் செய்வோம் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லையா அது அப்படின்னு எழுதியிருக்காரு. அது முன்னாடி அப்படி எழுதி வச்சிருந்தாங்க, தமிழிலும் செய்யப்படும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, தமிழில் செய்யப்படும் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. தமிழில் செய்யப்படும்னு எழுதி வச்சிருக்காங்களே ஒழிய நம்ம போய் கேட்டோம்னா தமிழில் யாரும் செய்யறதில்லை. ஏன்னா எப்பவும் நீங்கள் பார்த்துருப்பிய கோயில்களில் அவர் ஒரு 5-6 அர்ச்சனை கூடையை வாங்கி ஒரே அர்ச்சனையாக பண்ணுவார். 5-6 அர்ச்சனை கூடைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு அர்ச்சனை அவர் செய்கிறதில்ல. அப்புறம் நம்ம கேட்டோம்னா இல்லை அவங்கெல்லாம் தமிழ் சீட்டு வாங்கி கொடுக்கல, அப்புறம் உங்களுக்கு தனியாக ஒன்று பண்ண முடியாது, அதனால பொத்தாம்பதுவில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் தான் அதை செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கான நூல்களெல்லாம் அச்சடித்து, போற்றிகளெல்லாம் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருக்கு. கோயில்கள்லேயே எழுதியும் வச்சுருக்காங்க அந்த போற்றிகளை எல்லாம். செய்யலை, நம்ம அழுத்த மாட்டேங்கிறோம்.
நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டைக்கோழி மாதிரி தலையை தூக்குனாலும் பொண்டாட்டிமார்கள் எல்லாம் சாமி கும்பிட வந்த இடத்துல சண்டை போடலாமா அப்படின்னு அழுத்துறாங்க. சரி அப்படின்னு நம்மளும் சும்மா வர வேண்டியதாக இருக்குது. நான் இட்லி கேட்டேன் ஹோட்டலில். அவன் அது என்ன நீங்கள் புரோட்டா கொண்டாந்து வச்சான். ஏப்பா நான் இட்லியில் கேட்டேன் நீ புரோட்டா வைக்கிறியே அப்படின்னா, அது நீங்கள் என்ன சண்டையெல்லாம் போடுறிய, என்னமோ ஒன்று சாப்பிட்ற பொருள் தானே அதுவும், இட்லி இல்லைன்னா என்ன புரோட்டாவை தின்னு விட்டு வர வேண்டியதானே அப்படின்னா அது நம்மளால் போக முடியுதா? அந்த மாதிரி அது மாதிரி தான் தமிழர்ச்சனை விவகாரத்துக்கும். ரெண்டாவது கேள்வி அவருக்கு, ஆதிசங்கரர் நீதான் கடவுள் என்பது பற்றி தங்கள் கருத்து அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் சொல்றாரு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாரு, தத்துவமசி அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. நமக்கு அந்த கருதுகோள் எப்போதுமே உடன்பாடான கருதுகோள் இல்லை. அதனால தமிழ்நாட்டு மரபில் எப்போதும் இறைவனை தலைவன் என்று வைத்துக் கொள்கிற வழக்கம் தான் உண்டு. இறைவன்கிற சொல்லுக்கே தலைவன் என்றுதான் பொருள். சைவ சித்தாந்தத்தில் பதி தலைவன் என்றுதான் தூக்குகிறார்கள். கடவுள் என்கிற சொல்லும் கடவுதல் அப்படிங்கிறதுல இருந்து தான் வருது. கடவுதல்ங்கிறது இயக்குவது. இயக்குகிறவன் எவனோ அவன் கடவுள், இயங்குகிறவர்கள் யாரோ அவர்கள் உயிர்கள் அப்படின்னு மேலையும் கீழையுமா தான் வச்சிருக்கான். அதனாலதான் பக்தி மரபு அப்படிங்கிறது நமக்கு வந்துச்சு, அவனுக்கு வரல. ஆதிசங்கரனுடைய மரபுல பக்திக்கு ஒரு இடமும் கிடையாது. அங்கே பக்தி செலுத்த முடியாது. ஏன்னா பக்தி செலுத்துகிறவனும் இல்லை, பக்தி செலுத்தப்படுகிறவனும் இல்லை. இருக்கிறதே ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்றே ஒன்று யாரை கும்பிடும்? அதனால அந்த கேள்வியே அங்கே இல்லை. நமக்கு அந்த கொள்கை சரிப்பட்டு வரல. நமக்கு மேலே யாரையாவது வச்சு கும்பிடுறது தான் நமக்கு நாம் ஆற்றுப்படுவதற்கு சௌகரியமான வழிமுறையாக இருக்கிறது. சங்கர மடத்தில் இருக்கிற சங்கராச்சாரியாரே கடைசியில் சந்திரமௌலீஸ்வரர் என்று ஒரு லிங்கத்தை வைத்து தானே கும்பிட்டு கொண்டிருக்கிறார். அகம் பிரம்மாஸ்மி என்று கண்ணை மூடிக்கொண்டு சும்மா உட்கார வரவில்லையே. அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார்கள். காசியில் அத்வைதத்தை நிறுவிய முதல் சங்கராச்சாரியார் அவர் காசியில் சீடர்கள் புடைசூழ நடந்து கொண்டிருந்தார். எதிரில் ஒரு சண்டாளன் வந்தான். எப்போதும் என்ன மரபுன்னா, இந்த மாதிரியான பெரிய தெருக்களில் பிராமணர்களை பார்த்தால் சண்டாளர்களும் மற்றவர்களும் பக்கவாட்டில் இறங்கி கையை கட்டி நின்று கொள்ள வேண்டும் என்பதுதான். இவன் கையை கட்டி ஒதுங்கி நிற்காம நேரம் எதுக்கால வந்தான். இவங்க சீடர்கள்லாம் சேச்சி தள்ளிப்போ அப்படின்னாங்க. இவரும் சொன்னார் தள்ளிப்போப்பா அப்படின்னாரு. இப்போ அவன் எதிரில் நின்று கேட்டான், சங்கரா அப்படின்னா. என்னடா பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றா டே அப்படின்னா, அப்பா உன் பேர் அதுதானே சங்கரன் தானே, ரைட்டு சொல்லு. இப்போ தள்ளிப்போன்னு சொன்னியே, யாரை தள்ளிப்போ சொன்ன? உன் கொள்கைப்படி உடம்பு பொய், உன் உடம்பும் பொய், என் உடம்பும் பொய். இருக்கிறது ஒரு உயிர் பொருள் மட்டும்தான். அந்த உயிர் பொருளும் என்னுடையது வேற உன்னுடையது வேறன்னு நீ சொல்லலை. என்னுடைய உயிரும் உன்னுடைய உயிரும் ஒன்று தான், ரெண்டும் பிரம்மம் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப நீயும் அந்த பிரம்மத்தினுடைய நிழல் தான், நானும் அந்த பிரம்மத்தினுடைய நிழல் தான். இப்ப நீ தள்ளிப்போன்னு சொன்னியே, எதை தள்ளிப்போ சொன்ன? உடம்ப தள்ளிப்போ சொன்னியா? உடம்ப தள்ளிப்போ சொன்னா உன்னுடைய கொள்கைப்படி அது பொய், அதை நீ தள்ளிப்போ சொல்றது அறிவீனம். உயிரை தள்ளிப்போ சொன்னியா? அப்படின்னா உன்னுடைய உயிரும் என்னுடைய உயிரும் ஒன்று தான், எப்படி தள்ளி போக முடியும்? நானும் நீயும் ஒண்ணுதாங்கிற போது நான் எப்படி தள்ளி போக முடியும் அப்படின்னு அவன் கேட்டா, சங்கரனுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கே ஒரு தடங்கல் இருந்தது என்பதற்காக இந்த கதையை எதிர்மரபினர் சொல்லுவார்கள். அதனால அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நமக்கு கருத்து இல்லை, நமக்கு உடன்பாடும் இல்லை. எனக்கு உடன்பாடு இல்லை. நான் எல்லாருக்குமா அதை உட்படுத்தி சொல்ல முடியாது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. சார் வணக்கம் சார். சூஃபி தத்துவம் பற்றி உங்களுடைய பார்வை. சூஃபி தத்துவம் சித்தர் தத்துவம் மாதிரியான அமைப்பில் உள்ளது தான். அது அந்த கட்டிருக்கங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் நெகிழ்த்தி விட்டு ஒரு நெகிழ்ச்சியான அமைப்பாக உருவாக்குவதற்கான முயற்சி தான் அது. இது எல்லா இடங்கள்லையும் இந்த எதிர் மரபுகள் வந்து கொண்டே இருந்திருக்கின்றன. கட்டிருக்கம் பெற்ற இடங்கள்ல எல்லாம் அந்த கட்டை உடைச்சி விடுறதுக்காக ஒரு குழு ஒரு கலக குழு ஒன்று இயங்கி இருக்கு. அந்த கலக குழுவை மையம் தள்ளி தள்ளி வச்சிருக்கு, தூக்கி வெளியே போட்டிருக்கான். நீ வெளியே போ, வெளியே போ, நீ கலகம் பண்ற, வெளியே போ. சித்தர்களை இங்கே ஒப்புக்கொள்ளல, சூஃபிகளை அங்கே ஒப்புக்கொள்ளல. கிறிஸ்தவத்திலையும் அந்த மாதிரியான மரபு, அந்த மாதிரியான மெய்ஞான மரபுல ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களையும் மையம் ஒப்புக்கொள்ளல. கிறிஸ்துவே அந்த மாதிரியான ஒரு மரபுல வந்தவர் தான். யூத மதம் அது மைய கொள்கையா இருந்த போது அதற்கு எதிரான கலக குரல் தான் கிறிஸ்துவனுடைய குரல். கிறிஸ்துவை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் அவன். அதுக்கப்புறம் கிறிஸ்து நிறுவனமயமாக்கப்பட்டார். அப்புறம் அந்த மரபுல இருந்து கலகங்கள் கிளம்புனுச்சு. புராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சீர்திருத்த இயக்கம்,
நீ காசு கொடு மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிற தன்மைகளெல்லாம் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி கட்டு இருக்கும்போது சாமியார்களினுடைய சேட்டையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அப்படி சாமியார்கள் சேட்டை கூடும்போது அதை மண்டையில் அடிக்கிறதுக்கு கலகம்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் கிளம்புவான். அப்படி கிளம்பின குழு தான் சூஃபிக்கள் குழு. எனக்கு பெரிய ஆழம் கிடையாது சூஃபிக்களில், ஆனால் அது ஒரு மாற்று மரபு தான். மையம் நான் யாருங்கிறத விளங்கிக்கிறது தான், கடவுள் யாருங்கிறத விளங்கிக்கிறது இல்லை. நான் யாருங்கிறத விளங்கிக்கின்றேன்னா அதுக்கப்புறம் வெளியில் என்ன இருக்குன்னு நான் ஒப்புக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம். அடிப்படை நான் யாருங்கிறத விளங்கிக்கிறது தான். நீங்கள் கடவுளை விளங்கிக்க, கடவுளை விளங்கிக்க, கடவுள் யார் தெரியுமா, கடவுள் யார் தெரியுமான்னு கடவுள் மையமாகவே அந்த கொள்கைகளை எல்லாம் கொண்டு போனால் அப்புறம் நம்ம அதில் ரொம்ப கீழ்மைப்பட்டு போயிடுறோம். நான் முதன்மைப்படுவது தானே முக்கியமானது. நான் முதன்மைப்படுவதுன்னா ஆணவமாக இல்லை, என்னை அறிந்து கொள்வது தான் மையம். எனக்கான அரங்கை வகுத்துக் கொள்வது. அந்த அரங்குக்குள்ள நான் கடவுள் மறுப்பாளனாக கூட இருக்க முடியும். எனக்கு என்ன சமாதானத்தை நான் செய்து கொண்டேன் அப்படிங்கிறது தான். நான் கடவுள் மறுப்பாளனா இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே கொள்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்றது கோளாறு. வணக்கம் ஐயா. வணக்கம். 2 கேள்வி. அதுல முதல்ல ஒரு சந்தேகம் என்னன்னா, விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிறாரு. இப்போ நான் வீட்டுல இருந்து இங்க கிளம்பி வந்தேன்னா அது காரணம் நீங்க ஏதோ சொல்ல போறீங்க, அதை கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நீங்க வந்ததுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதனால வந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆசையால தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்ற ஒரு தத்துவம் வருது. அப்படி இருக்கும்பொழுது புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஆசை தான் துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழிக்கணுங்கிறாரு. ஆசையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன புத்தரை இந்த உலகம் எப்படி ஞானியா ஏத்துக்கிட்டு அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, கடவுள், சாமி, மனிதன், இது 3க்குமா இருக்கக்கூடிய ஒரு வரையறை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கடவுள் சாமின்னு எதை சொல்றீங்க? கடவுள், சாமி, மனிதன் 3க்கும் உள்ள வரையறை, அவ்வளவுதான். சரி, கடவுளுங்கிறத ஒரு கருதுகோளா வச்சுக்கிட்டு சாமிங்கிறத முன்னிலைப்பட்ட ஒரு தெய்வ வடிவமா வச்சு சொல்றீங்களா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசப்படுத்துறியான்னு கேட்கிறேன். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். கடவுளுங்கிறது ஒரு கருத்து நிலை. நடக்கும். ஆனா நான் ஒரு உயிர் சார்ந்த மனிதனாக என்னுடைய விடுதலை, பேரறிவு, இதை நோக்கி நான் போக வேண்டியவனா இருந்தேன்னா எனக்கு கேள்விகள் வரும். நான் வந்தேன், இதை அடைஞ்சேன், இதனால எனக்கு என்ன பயன்? என்ன பயன்கிறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டதை அடைஞ்சேன், அதனால எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே அந்த ஆசைக்கான தூண்டுதல். என்னைய திருப்திப்படுத்துகிற ஏதோ ஒன்று எனக்கு அதில் கிடைக்கிறது. அந்த திருப்திப்பாடு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சதுக்கு பிறகு, நிறைவடைந்ததற்கு பிறகு உங்களுக்கு ஒரு குறை மனம் ஒன்று உருவாகும். ஒரு என்ன இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். எந்த ஒரு உச்சகட்ட இன்பத்தை அடைந்ததற்கு பிறகும் அதை பின்னாலேயே துரத்தி கொண்டு வருகிற துன்பம் ஒன்று வரும். அப்ப நீங்க விசாரிச்சீங்கன்னா இதுல எதை அடைஞ்சாலும் இதோட சேர்ந்து ஒரு துன்பமும் வரும். துன்பத்தை வாங்காம இன்பத்தை நீங்க வாங்க முடியாது. இன்பத்தை வாங்குவதற்காக நீங்கள் கொடுக்கிற விலை துன்பம் தான். அப்ப துன்பமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் முழுக்க இன்பமே மயமான ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் துறந்து விட வேண்டும். இந்த உலகியல் இன்பங்களை நோக்கி உங்களை செலுத்துவது எதுன்னா உங்களுடைய ஆசை. ஆகையினால் ஆசையை அறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆசைப்பட்டீங்கன்னா அதை அடையணும்னு போவீங்க. அடையணும்னு போனீங்கன்னா இப்ப ரொம்ப பேருக்கு ஆசை வந்திருக்கு. இந்த ஆசையை நோக்கி ரொம்ப பேர் வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஆசை நிறைவடைந்து இன்பத்தை மட்டும் தருமானா அதுக்கு ஒன்றும் உறுதிப்பாடு இல்லை. இன்பத்தோட சேர்த்து இன்பம் ஒருவேளை வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இன்பம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, இதற்கு ஒரு மாபெரும் விலை ஒன்றை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். அந்த விலையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஆசையை நீங்க படாதீங்க.
இந்த ஆசையை விட்டுருங்க. ஆசை உங்களை துன்பத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகும். துன்பம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஆசையை விட்டு விடுங்கள். துன்பம் வர்றதை பற்றி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சோண்டு இன்பம் கிடைக்குதே, அது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆசையை நோக்கி போங்கள். மறுபடியும் இது உங்களுடைய தீர்மானம் தான். நீங்கள் எதை நோக்கி போகிறீர்கள். அதனால தான் தன்னை வரையறுத்து கொள்ளுதல்ங்கிறது மையம்னு முன்னாடி சொன்னேன். நீங்கள் எனக்கு இலக்கு என்னங்கிறத தீர்மானிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆசையை நோக்கி போக வேண்டுமா, ஆசை மறுப்பை நோக்கி போக வேண்டுமாங்கிறத தீர்மானிச்சலாம். நம்ம மரபு பொதுவில் ஆசையை தூண்டி தூண்டி விடாது. நமக்கு ஆசையருமென்கள் ஆசையருமென்கள் ஈசனோடாயினும் ஆசையருமென், கடவுளை அடைய வேண்டும் என்கிற ஆசையை கூட படாதீர்கள். அதுவே ஆசைதான். அந்த ஆசை கூட வேண்டாம் என்றுதான் நம்ம மரபுல சொல்லும். அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லுகிற மரபு நம்முடைய மரபில்லை. அதனால ஆன் தி ஃபேஸ் அதை நீங்க தள்ளி விட்டுறலாம், இது நம்ம கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த கடவுள், சாமி, மனிதன், இது மூணும் மனிதனை வரையறுக்கிறது அந்தந்த மனிதன் அவனை வரையறுத்துக்க வேண்டியதுதான். சாமிங்கிறது ஒரு வடிவ நிலைப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்க கடவுளுங்கிறது ஒரு கருத்து நிலை, எல்லாவற்றையும் கடந்தவர், காலம் இடம் எல்லாவற்றையும் கடந்தவர். காலம் இடம் இவற்றை கடந்த ஒன்றை நம்மால் கருதி பார்க்கவே முடியாது. ஸ்பேஸ் அண்ட் டைமுக்குள்ள தான் எல்லாத்தையும் நம்மளால வைக்க முடியுது. ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எங்கே இருக்காரு, எப்போ இருக்காரு, செத்து போயிட்டாரா, இனிமே தான் பிறக்க போறாரா, இப்போ இருக்காரா, அப்படிங்கிற வகுப்புகளெல்லாம் இல்லாமல் ஒரு கொள்கையை நம்மளால கருதி பார்க்க முடியாது. அப்படி ஒரு கருத்து நிலை பொருளாக கடவுளை வைத்தால் அதை வடிவ நிலைப்படுத்தினீங்கன்னா, அதை இறக்குனீங்கன்னா அதை நீங்கள் சாமி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உங்கள் சாமி ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வழிபட்டு வந்தாங்கங்கிறத பொறுத்து அது ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அப்போ நம்ம சாமிகள் பூரா ஆயுதம் வச்சிருக்கு. அவர் துரட்டிக்கோல் வச்சிருக்காரு, கிறிஸ்து. அவர் ஆடு மேய்ச்சாரு, அதனால துரட்டிக்கோல் வச்சிருக்காரு. நம்மால் பூரா வேட்டையாடினா அதனால வேலும் அருவாளும் கத்தியும் சூலமும் வச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன மாதிரி வழிபட்டுக்கிட்டு வந்தோமோ அந்த அமைப்பில் நம்முடைய சாமி வடிவம் நிர்ணயிக்கப்படுது. அவர் ஆடு மேய்ச்சவருங்கிறதுனால துரட்டிக்கோலோட ஆட்டுக்குட்டியை கையில் தூக்கிக்கிட்டு அவர் காட்சி அளிக்கிறார். அது சாமி. அப்போ நம்ம சாமியை நம்ம இந்த மாதிரி நினச்சி பார்க்குறோம். கழுதை தன்னுடைய சாமியை நினைத்து பார்த்தால் எப்படி கருதி பார்க்கும்? கழுதை சூலாயுதம் வச்சிருக்கிற ஒரு மனுஷனை கடவுள் சாமின்னு நினைக்காது. கழுதை ஒரு மாபெரும் கழுதை அப்படிதான் நினைக்கும். கழுதைக்கு கடவுள் ஒரு மாபெரும் கழுதை தான். அதனால கருத்து நிலையை கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பொம்மை போட்டுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு. அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்ற ஒரு இழிவாக இருந்தாலும், அடுத்த நிலையாக உயர் நீதிமன்றத்தில் வழக்காடும் மொழியாக தமிழை அறிவிக்க முடியாது அப்படின்றது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? அது ஒரு கேள்வி. தேசிய கொடியை காப்பதற்காக மாண்ட கொடிகாத்த குமரன் அவர்கள் கையில் இருந்த கொடியை மதுவினால் இறந்த ஒரு நடிகையின் மீது போர்த்திய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நமக்கு தொடர்பு உள்ளது இல்லையே. ஏங்க, சம்மந்தமில்லாத விவகாரத்துல எல்லாம் பதில் சொல்ல சொல்லி ஏற்கனவே ஏதாவது பேசினா அடிப்பேன் உதைப்பேன் ஆளாளு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்குள்ள எல்லாம் என்னைய வேற இழுத்து விடுறேங்கிறீங்க. நீங்க உயர் நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை என்ன பண்றது? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் உயர் நீதிமன்றத்துக்குள்ள தமிழை கொண்டு வான்னு. அங்கே வெளிமாநில நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். வெளிமாநில நீதிபதிகள் இருக்கிறதுனால அவர்களுக்கு விளங்காது. ஆகையினால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். எந்த நீதிபதிக்கு விளங்காதோ அந்த கோர்ட்டில் மட்டும் ஆங்கிலத்தில் சொல்லு. இல்லை எந்த நீதிபதி அந்த அமர்வில் உட்கார்ந்துருக்காரோ அவருக்கு மட்டும் மொழிபெயர்ப்பு ஒன்று கொடு. அதை விட்டுவிட்டு அந்த 2 பேருக்காக மீதி இருக்கிற 35 பேரும் ஆங்கிலத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு முறை இல்லாது. அப்புறம் ஓரலாக அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்கள் தமிழில் ஐயா நான் தமிழில் வழக்காட அனுமதி கொடுக்கணும். சரி வழக்காடுங்க அப்படின்னு அந்த நீதிபதி தமிழ் நீதிபதியாக இருக்கிற பட்சத்தில் சொல்லுவார். சொன்னால் அந்த வழக்கு தமிழில் நடத்தப்படும். அப்போவும் நீங்கள் அஃபிடவிட்டெல்லாம் ஆங்கிலத்தில் தான் அடித்து கொடுப்பீங்க. அது ஏற்கனவே இது ஒரு கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் நடந்துச்சு முதல்ல வழக்குகள் எல்லாம். இப்போ கீழமை நீதிமன்றங்களும் மெல்ல ஆங்கிலத்துக்கு போய்கிட்டு இருக்கு.
அதுக்கு என்ன சொல்றான்னா, வெளி மாநிலத்திலிருந்து வந்து நீதிபதி தேர்வு எழுதி தேர்வாகி உள்ளுக்குள்ள நீதிபதியா பணி நியமனம் பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்பதனால் அவர்கள் ஆங்கிலத்தில் அந்த பிரமாண பத்திரங்களை எல்லாம் தாக்கல் செய்ய வேண்டும், ஆங்கிலத்தில் வழக்கு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் உள்ள உருப்படியான ஆங்கிலமும் கிடையாது. அது ரொம்ப கசாமுச்சான்னு கெட்ட ஆங்கிலமாக தான் இருக்குது. பெரும்பாலும் எழுதி வச்சிருக்கிற அஃபிடவிட்டுகளை தான் படிக்கிறார்கள். பெரிய வழக்காட்டங்கள் எல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. இதை எளிதாக தமிழ்படுத்தி விட்டு போகலாம். மற்ற மொழிகளுக்கெல்லாம் நாங்கள் செய்வோம், தமிழுக்கு மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்பது ஒரு வன்கன்மையாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதை ரொம்ப எளிதாக செஞ்சுட்டு போகலாம். அதெல்லாம் செய்ய, அதனால தான் எனக்கு இந்த மையம்னு சொல்லி குடுமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கீங்களேப்பா, எதை சொன்னாலும் நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா நீ தேச துரோகின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்னதான் பண்ணுறது? தேசம்ங்கிறது என்ன மையத்தில் இருக்கிற ஆள் மட்டுமா? தேசம்ங்கிறது நானும் சேர்ந்தது தானே. அப்போ என்னுடைய கருத்தும் கணக்கில் வரணும்ல. நான் இல்லாமல் இது என்ன தேசம்? இந்த நில வரம்பு மட்டுமா? வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு ஆண்டுருவியா நீ? நான்லாம் உள்ளே இருக்கணும்ல. அப்போ நான் உள்ளே இருக்கணும்னா எனக்கு என்ன கருத்து, எனக்கு என்ன முதன்மை அப்படிங்கிறதையும் கணக்கில் கொள்ளணும்ல. கொள்ள மாட்டேங்கிறான். கொடி போர்த்துனா போர்த்திட்டு போகிறாங்க. என்ன இப்போ ஏகப்பட்ட ஊழல்வாதிகள் மேலே கொடி போர்த்தியிருக்கான். அவள் ஒரு பாவம் நடிகை. அவளுக்குள்ள சிரமப்பாடுகள் எல்லாம் அவளுக்கும் கடவுளுக்கும் தான் வெளிச்சம். இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்ப? கடவுள், மதம், தேசம், அறிவியல் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே ஒரு பொது நம்பிக்கை மீதான கட்டுமானங்கள். தேசம் காலந்தோறும் தன்னுடைய எல்லைகளை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறது. அறிவியல் எப்போதும் தன் எல்லைகளை விரிவடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ பிரச்சனை காலத்துக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளாத, இல்லை தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளாத அமைப்புகள் பிரச்சனையா, அமைப்புகளே பிரச்சனையா, இப்படி தன்னை தகவமைத்து கொள்ளாத அமைப்புகள் பிரச்சனையா? இப்ப அறிவியலை நீங்க நம்பிக்கைன்னு சொல்ல வராது. அறிவியல் நம்பிக்கைகளின் பேரில் கட்டமைக்கப்பட்டது வரும். அதனால அறிவியலை நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர்றது சரியில்லை. மற்றதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம பஞ்சாப, சிந்து, குஜராத், மராட்டான்னு சொல்லும்போது பாகிஸ்தானோட சேர்த்து தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ பாகிஸ்தான் தனியாக போயிடுச்சு, நம்ம தனியாக இருக்கோம். அப்புறம் இது இந்த நில வரையறைகளெல்லாம் முன்ன பின்ன மாறும். அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. இயக்கங்கள் தான் கோளாறா? இயக்கங்கள் தகவமைத்து கொண்டால் சரியாக இருக்குமா அப்படின்னா, தகவமைச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ புதிய தேவைகள் என்ன, அது எதை கோருகிறது என்பதை நோக்கி இயக்கங்கள் தம்மை தகவமைத்து கொண்டே வரத்தான் வேண்டும். ஒரு கட்டம் திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் கடவுள் மறுப்பில் தான் நின்றுச்சு. அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது காட்டுமிராண்டி மொழி என்று தான் பெரியார் சொன்னார். இது என்ன தாய்ப்பால் பைத்தியம் என்று தான் சொன்னார். என்னடா தமிழ் பிடிச்சிக்கிட்டு தொங்குறிய எல்லாரும் அப்படின்னு தான் கேட்டார். அது ஒரு கட்டம். அதாவது நீ யோசி, இது என்ன, எதன் மேலேயும் ஏன் பக்தி செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் எழுப்பப்பட்ட கேள்வி. அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அண்ணா தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்துக்குள்ள வந்துட்டார், தமிழை முன்னிலைப்படுத்துறாரு. அப்புறம் பிறகு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கிற திருமந்திர வாசகத்தை திமுகவினுடைய மூல முழக்கமாக எடுத்து வைக்கிறார். அப்போ ஒரு இயக்கம் ஒரு நிலையிலிருந்து அப்படியே தேங்கி போயிடாம அடுத்த கட்டத்திற்கு மக்கள் தேவைகளை எல்லாம் நோக்கி ஒரு சின்ன சமாதானத்தை செய்து கொண்டு கடவுள் உடன்பாடு, ஆனால் ஒற்றை தெய்வம் ஒரே குலம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அது அப்படி நகர்ந்ததுனால அது ஒரு வெற்றிகரமான இயக்கமாக ஆயிற்று. அப்படி இயக்கங்கள் திரும்ப திரும்ப மக்களினுடைய தேவைகளை கருத்தில் எடுத்து தங்களை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் தேங்கி போயிடும். தேங்கி போனால் பிறகு அது தேவையற்று உதிர்ந்து போகும். அப்புறம் பிறகு புதிய இயக்கங்கள் உருவாக்கப்படும். அதனால இயக்கங்கள் தகவமைத்துக் கொள்வதுதான் சரி, தகவமைத்துக் கொண்டே தான் இருக்கணும். அவ்வப்போது அது மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். மக்களுடைய தேவைகள் மாறி இருக்கா, 10 கொள்கையோட வந்தேன், 10 கொள்கையில 8 கொள்கை எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா வேற என்ன நான் செய்ய வேண்டியது, புதிய நெருக்கடிகளுக்கு என்ன நான் ஆற்ற வேண்டிய கடமை அப்படிங்கிறத நோக்கி யோசிச்சா அடுத்த கட்டத்துக்கு அந்த இயக்கம் போயிடும். யோசிக்கலைன்னா தேங்கிடும். தேங்கினுச்சுன்னா அது பின்தள்ளப்படும், புதிய இயக்கங்கள் உள்ளுக்குள்ள வரும். Good morning, sir. Sorry, sir. Good evening, sir. Okay.
சார் என்னோட கேள்வி என்னன்னா முதல்ல நீங்க சிஸ்டமே ராங்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் இதை வந்து வேர்ல்ட் அஃபேர்ஸ்ல லிங்க் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டமே இல்லைன்னா, ஒரு கவர்மெண்ட்டே இல்லைன்னா, அப்போ வந்து இது நான் கவர்மெண்ட்டை லிங்க் பண்றேன். நான் ஒரு அரப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கட்டமைப்பாக நம்ம அதில் வாழ முடியும்னு என்னோட கருத்து இது. அதேமாரி நீங்களும் இந்த சிஸ்டமில் இருக்கீங்க தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து உடைச்சிட்டு வெளியே வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பேசுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கருத்துக்கள்லாம் அப்படியே ரீகால் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த சிஸ்டமில் நம்மளும் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் கோயிலில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வலுக்கட்டாயத்துக்காக ஒரு சிலருக்காக நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. நம்ம நமக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் ஆனால் வந்து அவங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணணும், அவங்க கூட போகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. தவறாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனைவி கூட நீங்கள் போகணுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்களும் இந்த சிஸ்டமில் வந்துட்டீங்க நீங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கோயில் அப்படின்னு சொல்கிற இந்த சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டமே இல்லைன்னாலும் இந்த வேர்ல்ட் அஃபேர்ஸில் ஒரு நிரந்தரமான ஒரு நிலை இல்லைன்னா அங்கே மக்கள் வந்து இறப்பாங்கன்றது வந்து கண் கூட பார்க்குற விஷயம் தான் இந்த அரப் கண்ட்ரி நடக்குது. அப்போ எப்படி இது கோஆர்டினேட் பண்றது, இதுல இருந்து கன்க்ளூட் எப்படி பண்றதுன்னு தெரியல. அது எனக்கும் தெரியல. நான் வந்து இது பதில தேடி போற முயற்சி தான், விசாரணை தான். மெய்யியலினுடைய பொறுப்பு அதுதான், விசாரித்து கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது தான். இவன் உருவாக்கி வச்சுட்டான், அதனால சிஸ்டம் அதுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது அது மண்ணு மாதிரி இருக்கிறது ஆயிரும். சிரியால சிஸ்டம் இருக்கு, அங்கே ஒரு அரசு இருக்கு. அந்த அரசு பண்ற அராஜகம் தான் அவ்வளவும் அங்கே. அப்புறம் அரசுக்கு எதிர்நிலை, அதற்குள்ள அதை மையமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய சண்டைகளை எல்லாம் நடத்தி பார்த்து கொண்டிருக்கின்ற 2 பெரிய வல்லரசு நாடுகள். இவற்றுக்கு இடையிலான போர்ல சனம் செத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் எனக்கு கேள்வி, சனம் மையமா இல்ல அந்த நாட்டினுடைய அமைப்பு இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நாட்டினுடைய அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய இறையாண்மை சனமே இல்லாம இறையாண்மை எப்படி இருக்கும்? இறையாண்மைங்கிறது தலைமை அதிகாரம். அதிகாரம் செலுத்துவதற்கே ஆள் இல்லை என்கிற போது தலைமை அதிகாரம் எப்படி நிலை கொள்ளும்? எங்கே நிலை கொள்ளும்? எது முதன்மைன்னு தெரியாத மடத்தனம் இல்லையாது. சனங்களை பூரா கொண்டு விட்டு நான் என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? அதனாலதான் சொந்த நாடு சொந்த மக்களை எல்லாம் கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு கோபம் வருது. ஈழத்திலையும் அந்த வேலையை தான் செஞ்சான், சிரியாவிலையும் அந்த வேலையை தான் செஞ்சான், நம்ம ஊர்லயும் சில இடங்கள்ல அந்த வேலையை தான் செஞ்சான். கீழே இருக்கிறவனை பூரா கொண்டு விட்டு நீ என்ன அதிகாரம் செலுத்த போறீங்க? அதனால சிஸ்டத்தின் மேல கோபம் வருது. அப்ப சிஸ்டத்துல தப்பான ஆள் ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டான்னு வச்சுங்க, சிஸ்டம் தலைகீழா வேலையை செய்யும். அல்லது சிஸ்டம் நான் சொல்றதை நீங்க கேளுன்னு சவுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தப்பா போயிடும் எல்லாம். அப்ப இந்த சிஸ்டம்ங்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. நானும் சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கேன். நான் தான் சொன்னேன், கோயிலுக்குள்ள போனேன், இந்த விபூதி குங்குமம் எல்லாம் பூசி இருக்கேன், சிஸ்டத்துக்குள்ளதான் இருக்கேன். நான் என் பொண்டாட்டி கூட இருக்கிறதே சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறது தானே. அது அப்படித்தான் இருக்க முடியும். ஆனா சிஸ்டத்துக்குள்ள தானே இருக்கீங்க, அதனால நீங்க விசாரிக்காதீங்க. என்னங்க நீங்க அப்படின்னா, நான் விசாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது, அடுத்த கட்டம்னா இப்ப நான் பொண்டாட்டிய உதாரணம் சொன்னதுனால அப்படி நீங்க யோசிக்கப்படாது. யோசிக்கிறது தான் எல்லாருக்கும் சேர்த்து இப்படி யோசிச்சுக்கிட்டே போனா ஏதாவது வேற ஒரு புள்ளி தென்படாதா அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விசாரணைகள் எல்லாம். அதனால அதை எப்படி தீர்க்கிறதுன்னு கேட்டா தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் 2 முன்வைப்புகள் இருக்கு, இதுல எது சரிங்கிறத யோசிக்கணும், நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறதா. யாரோ ஒருத்தன் யோசிச்சு சொல்லிட்டாங்கிறதுக்காக கையை கட்டிட்டு உட்கார்ந்துட தேவையில்லை. எல்லாருமே யோசிச்சா தான் அந்தந்த அவரவர் விடுதலைக்கான வழியை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் வர்த்தகமாகட்டும், இல்லை கல்வி முறையாகட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக கூட இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ஒரு மையமாக்குதல் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எல்லா இடத்துலையுமே. அது ஒரு வர்த்தகமாக இருந்தாலும் ஒரு பிராண்டை மையப்படுத்துதல், இதை உபயோகப்படுத்துகிறாரு தான் உயர்ந்த இது மாதிரி ஒரு தகவல் அமைக்கப்படுது. ஸோ இதுக்கு எதிர்வினையாக மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றணும்னு உங்களுடைய பார்வை, அதை பொறுத்து கொஞ்சம் சொல்லுங்கள். மக்களினுடைய எதிர்வினை அவரவர்கள் சிந்திப்பது தான். இது ஒன்றொன்றும் அவரவர்கள் தலைமையில திணிக்கப்படும் போது நம்ம மேல் திணிக்கப்படுவது சரிதானா இல்லையாங்கிற சொந்த சிந்தனை அவர்களுக்கு வரணும். இல்லை, இப்போ கடவுளை சந்தைப்படுத்த தொடங்கி விட்டார்கள். கடவுளுக்கு பிராண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம கோல்கேட் மாதிரி, வோடஃபோன் மாதிரி, மற்ற பிராண்டுகள் மாதிரி கடவுள் பிராண்டு வந்துருச்சு. நம்ம இப்போ சொடலமாடனை கும்பிடல, முனியையாவை கும்பிடல, கருப்புசாமியை கும்பிடல, நம்ம இப்போ எல்லாம் ஆதியோகியை கும்பிடுறதுக்கு போயிட்டோம். நமக்கு ஆதியோகியை தெரியாதா?
இவரா கண்டுபிடிச்சாரு அந்த சாமிய? நம்ம ஆளு பாட்டனும் தாத்தனும் கண்டுபிடிச்ச சாமி தானே அது. நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வர்றாருல ஆதியோகி, அங்கே அவர் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் தானே ஆதியோகி. இங்கே கொண்டாந்து ஒரு நெஞ்சு வரைக்கும் உள்ள ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுவிட்டு இதுதான் ஆதியோகி, எல்லாரும் கும்பிடு, அதுக்கு கங்கைன்னு போட்டால் 50,000 கொடு, காவேரின்னு போட்டால் 5,000 ரூபா கொடு, தாமிரபரணின்னு போட்டால் ஓசியில் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னால், அப்புறம் இப்போ இது எல்லாம் இப்படி கடவுள் வரைக்கும் எல்லாவற்றையும் விற்க தொடங்கி விட்டார்கள். அப்ப நம்ம கேட்டுக்க வேண்டியதான். இது கூவுகிறவர்கள் சில பேர் கூவுவார்கள், சித்தர்கள் எல்லாம் கூவினார்கள். சித்தன் கூவுனது இதைத்தான் கூவுனான் திரும்ப திரும்ப. என்னடா அவன் கட்டி கட்டி வச்சு சாமி இங்கே வந்து கும்பிடு, இப்படி கும்பிடு, வலது பக்கம் பார்த்து கும்பிடு, இடது பக்கம் சுத்தி வானெல்லாம் சொல்றான். இதெல்லாம் நீ ஏன்டா கேட்குற? பாதி பேரை வெளியே நெல்லுன்னு சொல்றான். இதை நீ ஏன் கேட்குற? இந்த நிறுவனத்துக்குள்ள போய் நீ உன்னுடைய கைச்சாத்தை போட்டு விட்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு தான் அவன் கேட்டான். அதனாலதான் வெளியே நில்றா, சாமியை உனக்குள்ள கண்டுக்க முடியாதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்க. உனக்கு என்ன கோயிலுக்கு ஒரு வாசல் வேணும்? வாய் தான் வாசல், உள்ளம்தான் சிவம், உன்னுடைய 5 புலன்கள் தான் விளக்குகள். அந்த சாமிக்கு ஏற்றி வச்ச விளக்கு உன்னுடைய புலன்கள் தான். அப்படி உன்னால சாமியை கும்பிட முடியாதா அப்படின்னலாம் கேட்டான். அதை நம்ம யோசிச்சா தானே கும்பிட முடியும். அப்ப நம்ம தான் யோசிச்சுக்கணும், ஆதி யோகியை கும்பிட்றதா இல்லை நமக்குள்ள இருக்கிற மீதி யோகியை கும்பிட்றதாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சா நமக்கு தெரியும். அதுக்கு யோசிக்கணும். அதனால மக்கள் ஆற்ற வேண்டிய எதிர்வினை மக்கள் எப்போதும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். முன்பெல்லாம் மக்களுக்கு யோசித்து நல்லது சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். இப்போதெல்லாம் மக்கள் யோசிப்பதே இல்லை என்று கண்டு கொண்டார்கள். ஆகையினால் உனக்கு வாழும் கலை கற்றுத்தருகிறேன், வா, காசு கொடு. அப்புறம் உனக்கு வந்து 1 night with லார்ட் சிவா அப்படின்னு விளம்பரம் பண்றான். அசிங்கமா இருக்கு. சிவனுடன் ஒரு ராத்திரின்னு விளம்பரம் பண்றான். காசு கொடு. அப்ப எல்லாத்துக்கும் காசு கொடு. உனக்காக நான் சிந்திக்கிறேன், உனக்காக நான் முக்தி அடைகிறேன். ஒரு குருநாதர் வந்து அவருடைய வெப்சைட்ல போட்டிருந்தார், உங்களுடைய குரு செய்கிற வேலையே நீங்களும் செய்யுங்கள். அவர் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியிலேயே நீங்களும் போங்கள். அவர் முக்தியின் வழியில் போகிறார், உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் ஆனார் வேற ஒரு விவகாரத்தில். அப்ப குருநாதர் வழியில போனா நான் எங்க போவேன்? குருநாதருடைய சீடர்கள்லாம் கண்ணாபின்னான்னு கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அந்த குருநாதர் போன வழியில போனா நான் என்ன கதியாவேன்? அப்ப நான் யோசிக்க வேண்டியதான். என்னுடைய வழி குருநாதருடைய யோசனை குருநாதருடைய முக்தியை நோக்கியது, குருநாதரனுடைய விடுதலையை நோக்கியது. என்னுடைய சிந்தனை தான் எனக்கான விடுதலையை தருமே ஒழிய குருநாதனுடைய சிந்தனை எனக்கான வழியை தராது. வணக்கம். வணக்கம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து இந்த மாதிரி எந்த நிறுவன கட்டமைப்போ எதுவுமே இல்லை. எல்லாருமே மனுஷனும் தனக்கு என்ன தோணுதோ, சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவான், வேட்டையாடுன்னு தோணுச்சா வேட்டையாடுவான். அப்போ அவனுக்குன்னு என்ன தோணுச்சோ அதான் செஞ்சான். அவனுக்குன்னு எந்த ஒரு அவனுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துகிற எந்த ஒரு நிறுவனமோ ஆதிக்கம் செலுத்துகிற எந்த ஒரு கட்டமைப்போ இல்லை. இப்போ நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்காக நம்மளே ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு கட்டமைப்புகள் நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். அரசாங்கம் இப்படித்தான் வாழணுன்ற விதிமுறைகளையும் அதுக்கு ஒழுக்கலாறுகளை சொல்லித்தர்ற மதங்களையும் எல்லாத்தையும் நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். இப்போ திரும்பியும் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு நம்ம போகணும்னு சொல்றப்போ இயற்கையோட விதைக்கு கீழே உட்கார்ற மாதிரி இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப திரும்பி அதை நம்ம பழைய இடத்துக்கு போகும்போது அங்க யாரு வலிமையா இருக்காங்களோ அல்லது எது வலிமையா இருக்கோ அதுதான் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி இருக்கும்ல. அந்த குழப்பத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது அப்படித்தான் வரும். அது திரும்ப திரும்ப உடைச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கலைக்காம உடைச்சிக்கிட்டே இருக்கணும். அது கட்டிக்கிட்டே இருக்கும், கட்ட உடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கட்டு இருக்கம் உங்களுக்கு எப்போ சிரமத்தை தருதோ அப்ப நீங்க அதை உடைக்கிற வேலைக்கு போயிட வேண்டியதான். கட்டு சௌகரியமானது, பாதுகாப்பா இருக்கு, குளிருக்கு கதகதப்பா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் கட்டுக்குள்ள இருக்கலாம். கட்டு வந்து மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு விடுறதுக்கே வழி இல்லை, ரொம்ப இறுகி போச்சு, குருவி கூடு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதுக்குள்ளே இருக்க முடியாதுன்னா உடைச்சிட வேண்டியதான். எல்லாம் உங்களை நோக்கியது தான், கட்டுமானங்களை நோக்கியது இல்லை. கட்டுமானம் உங்களுக்கு சௌகரியம் என்றால் கட்டுமானம், கட்டுமானம் உங்களுக்கு சிரமம் என்றால் கட்டுடைத்தல். வணக்கம் ஐயா. வணக்கம். கடைசி நீங்கள் உயிர் விளக்கும் திருமந்திரத்தில் கடைசியாக கோளாறுன்ற வார்த்தையோட பொருளை விளக்கி எழுதியிருந்தீங்க. அதில் வந்து கடைசியாக என்ன முடிச்சிருப்பீங்கன்னா, திருமூலர் நம்ம வாழ்க்கைக்கு நாமளே பொறுப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் தான் பாதுகாப்பு. கடைசியில் திருமூலர் ஒன்றுபடுகிறாரா முரண்படுகிறாரான்னு முடிச்சிருப்பீங்க. கடைசியில் திருமந்திரம் ஒன்றுபடுகிறதா முரண்படுகிறதா? முரண்படுது.
என்னென்ன முதல்ல என்னுடைய வினைக்கு நான் தான் பொறுப்பு, எதா இருந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார் தைரியமா. அதுக்கப்புறம் பிறகு கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னா அவர் என்னத்துக்கு இருக்காரு? அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு ஒன்று வைக்கணும். இது பக்தி மரபில் வர்ற கோளாறு. அப்போ நான் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சிட்டேன்னா அவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. நான் செஞ்சதுக்கு உள்ள பலனை அனுபவிக்காமல் தீராதுங்கிறது தானே வினை கொள்கை. அது ஒரு பாட்டில் சொல்கிறாரு, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு பாடுறார். அப்போ எனக்கு இருக்கிற கோளாறுகளை எல்லாம் கடவுளினுடைய அருளால் நான் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு பாடுறார். இது திருஞான சம்பந்தரும் பாடுறார். கோளறு திருப்பதிகம் நாளன் செய்யும் கோளன் செய்யும்னெல்லாம் வேயூர் தோழி பங்கனெல்லாம் பாடிட்டாங்க. அப்போ வினை கொள்கைன்னா முழுக்க வினை கொள்கையில் நல்லுங்க. இல்லை வினை கொள்கை இல்லை அப்படின்னா வினையை மறுதலிங்க, அல்லது ரெண்டையும் கலந்து ஒன்று செய்யுங்க. ஊழ் தெய்வம் வினை எல்லாவற்றையும் கலந்து ஒரு புதிய கொள்கை செய்யுங்க. இப்போ திருமந்திரத்தில் தெய்வத்தையும் வினையையும் கலந்து ஒரு புதிய கொள்கை செய்கிறதுக்கான முயற்சி. இந்த பக்கமும் இடிக்காமல் அந்த பக்கமும் இடிக்காமல் ஒரு இடைநிலை காண்பதற்கான முயற்சியாக தான் அவர் செய்கிறார். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, உன்னுள் நுழை, உன்னை ஆராய், உன்னிடமிருந்து உன்னை தெரிந்து கொள், அதற்கப்புறம் மற்ற வெளி செல் சொல்லியிருக்காரு. ஒரு சராசரி குடும்பஸ்தராக ஒரு மனுஷனால அப்படி தன்னுக்குள்ள நுழைஞ்சு தன்னை வந்து யோசிக்க முடியுமா? ரெண்டாவது, இந்த இது சைவம் வைணவம் சொன்னீங்க, அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. சித்தர்கள் இதெல்லாம் எழுதியிருக்காங்களா? நமக்கு எனக்கு தெரியல, தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் இந்த மூணாவது, இப்போ இருக்க இது சூழலை எப்படி இருக்கு? புதுசாக ஒரு சிஸ்டம், ஒரு மையம் 2 வருது, இதில் எதை தேர்ந்தெடுக்கலாம்? சித்தர்கள் நிறைய எழுதியிருக்காங்க. சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற பேரில் அது தொகுக்கப்பட்டிருக்கு. இப்போ திருமந்திரம், திருமூலர் திருமந்திரம் எல்லாம் சித்தர் இலக்கியத்தினுடைய ஒரு தொடக்கம் தான். அது சைவ சித்தாந்தத்துக்கும் தொடக்கம், சித்தர் மரபுக்கும் அதுதான் தொடக்கம். சித்தர்கள் பாட்டுகள் உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட பாட்டுகள் சினிமா வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டிங்கிற பாட்டெல்லாம் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச பாட்டு தான். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படிங்கிற ஆடு பாம்பு பாட்டெல்லாம் பாம்பாட்டி சித்தருடைய பாட்டு. பல்வேறு பாடல்கள் நீங்களே கேட்டிருப்பீர்கள். அதனால் சித்தர்கள் எழுதியிருக்கிறார்கள். பாடல்களாக இருக்கிறது வாய்மொழி மரபாக வந்து பின்னால் எழுதி வைக்கப்பட்டு இப்போது நூலாக தொகுக்கப்பட்டு சித்தர் பாடல்கள் 11 சித்தர் பெரிய ஞான கோவை என்கிற பெயரில் அது நூலாக அமைந்திருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, முதல்ல என்னமோ கேட்டீங்க, உன்னுள் நுழை. உன்னுள் நுழைங்கிறது நமக்குள்ள ஏதோ மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று, கண்ணதாசன் பாட்டு, தெய்வம் தந்த வீடு அப்படின்னு. இது ஆமாம், இது எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். உனக்குள்ள தேடு, உனக்குள்ள பாரு, உள்நோக்கி திருப்பு அப்படின்னு சித்தர்களும் அதைத்தான் சொல்கிறான். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போது உம்முளே அறிந்து தொக்க வல்லிரேல், சாத்திரப்பை நோய்களேது சத்திமுத்தி சித்தியே அப்படின்னு பாடுறான். அவன் ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நம்ம போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஹார்ட் அட்டாக் சரியாக போயிடுமா? அப்படிலாம் சரியாக போகாது. முதல்ல நீ யாருங்கிறத உனக்குள்ளே நுழைஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாரு. அப்படி பார்த்தா இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்று அணுகாது. ஹார்ட் அட்டாக் வராதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை, எதையும் சமாளிக்கிற திடம் வந்துடும் அப்படிங்கிறது தான். உன்னை அறிதல் அப்படிங்கிறது எனக்குள்ளே என்னமோ ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்னுடைய இயல்பு என்ன, என்னுடைய வீச்சு என்ன, எவ்வளோ தூரம் நான் போக முடியும், என்னுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ உங்களை வந்து ஒரு 1000 மீட்டர் ரேஸ் ஓடுறதுக்கு வாங்கய்யா அப்படின்னா நீங்கள் வருவீங்களா? உங்களுக்கு தெரியும் இது நம்மளால் ஓட முடியாது, நானும் வரமாட்டேன், என்னாலையும் ஓட முடியாது. சின்ன பையங்க வருவான். நமக்கு நம்முடைய எல்லையும் வரம்பும் தெரியணும்ல. இது வரைக்கும் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, குறைஞ்சபட்சம் அதாவது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் அதில் என்னென்னலாம் எனக்கு தெரியும், எதை நோக்கி நான் போகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆராய்ஞ்சிட்டோம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க, உங்களை நீங்கள் அறிய தலைப்பட்டு விட்டீர்கள். அதனால் எல்லாருக்கும் சாத்தியமானது தான் அது. கடவுளை அறிதல்ங்கிறது வேணா அது அது என்னன்னு தெரியலையே நமக்குங்கிறது கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். நம்மை அறிதல்ங்கிறது நமக்கு எளியது தானே. அதனால் அது ஒன்றும்
பெரிய சிக்கல் இல்லை, மிரள தேவையில்லை, யோசிக்க ஆரம்பிக்கிறது தான். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ கடவுள் அப்படின்னா உள்ளுக்கு கிடக்கிறது அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. இறைவன் அப்படின்னா எங்கும் எதிலும் இறைஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கும் எதிலும் இறைஞ்சி கிடக்கு, அதான் இயற்கை, அதான் பேரண்டம், அந்த பேரறிவு தான் நமக்குள்ள அறிவா இருக்கு அப்படின்னலாம் சில மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும்போது சில மகான்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவேகானந்தர் மனிதனை மனிதனாக மதி, அதுதான் கடவுள், மனுஷனை முன்னாடி இருக்கிற மனுஷனை கடவுளா பாரு, அவனுக்கு வேண்டியதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் காளி தெய்வத்தை தரிசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அரூபத்துல தான் இருக்கோம், நம்மளால எதையுமே பார்க்க முடியல. அப்படிப்பட்ட மகான் ஒரு தெய்வத்தை தரிசித்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுல உங்களுடைய பார்வை என்ன? ஆனா சில மகான்கள் ஞானம் அடைகிறாங்க, ஜீவ சமாதி அடைகிறாங்க. அதுல என்னுடைய பார்வை, எனக்கு அந்த சந்தேகங்கள் நிறைய இருக்கு. அதுல உங்களுடைய பார்வை என்ன? ஆனா அதே ஊர் சைடு நம்ம பார்த்தோம்னா சில கோயில் திருவிழாக்கள்ல நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. அதுல என்ன ரியலிஸ்டிக்காவே வருதா, இல்ல அந்த தாட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத சொல்றாங்களா, இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்றதையும் தெரியல. அப்படி அது ஒண்ணு. ஆனா என் கண்கூடால பார்த்தேன், சில தெய்வங்களுக்கு காவா கொடுக்குறாங்க. அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு இப்படி கையில கொடுத்தாங்க. ஆனா அது காணோம். இந்த மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் எனக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கு. இதுல உங்களுடைய பார்வை, ஒரு தெளிவான ஒரு சிந்தனை நான் எதிர்பார்க்கிறேன். இது இந்த காவு கொடுக்கறது, காணாம போறது, வாய்க்குள்ள இருந்து லிங்கம் எடுக்கிறது, கையில இருந்து விபூதி கொடுக்கறது, இதெல்லாம் ஏதாவது வித்தைகளாக கூட இருக்கலாம். இது எனக்கும் தெரியல அது என்னன்னு. அது அதை ஏன் செய்யணும்? எனக்கு அந்த அபூர்வ ஆற்றல் இருக்கு உண்மைன்னே வச்சுக்குவோம், அதனால என்ன பயன்? நான் விபூதியை கிண்ணத்துல இருந்து அள்ளி நெத்தியில பூசிக்கிறேன், அதை நீ ஏன் அத்திரி பாச்சா கொலக்கட்டைன்னு கையில இருந்து கொடுக்குற? இங்க இருக்குல்ல விபூதி, நான் எடுத்து பூசிக்கிறேன், உங்க கையில இருந்து வந்ததுக்காக அது வேற தங்க விபூதி ஆயிருமா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன? இந்த வித்தைகளை ஏன் செய்யணும்? இந்த மாதிரி சேட்டைகள் செய்யறது தான் ஆன்மீகம்னு சொல்றது மரபுல தொடர்ந்து கண்டனம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால அது சித்திகள் வரும்னு சொல்றான். சித்தர்கள் மரபுல சித்திகள் 8 சித்திகள் கைவசப்படும் அப்படின்னு சொல்றான். அப்ப கிறிஸ்து மாதிரியான ஆட்கள் தண்ணீர் மேல் நடந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது, காற்றுல மிதந்தான் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கலாம். அது நடந்திருந்தாலும் நடந்திருக்கலைனாலும் நமக்கு என்ன பயன்? அதை பத்தி நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? சரி, அவன் காத்துல மிதந்துட்டு போறான், நம்ம ஏன் மிதக்கணும்? நமக்கு மிதந்து ஆக போற காரியம் என்ன? பத்தியா என்னாலையும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதை தாண்டி அதில் என்ன புண்ணியம்? அதனால் இவற்றை கருத்தில் கொள்ள தேவையில்லை. அப்புறம் கடவுளை நான் கண்டேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் காளி தேவியை கண்டேன்னு சொல்றாரு. இவர் கேட்குறாரு, நீங்கள் பார்த்தீங்களான்னு. உன்னை நான் பார்ப்பதை விட இன்னும் மெய்யாக நான் கடவுளை கண்டேன்னு சொல்றாரு. அது அவருடைய அனுபவம். நான் பார்க்காம எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அனுபவத்தை அவர் எனக்கு கடத்த முடியாது. என்னுடைய முயற்சியில் நான் எதையாவது பெற்றால் தான் உண்டே ஒழிய மற்றொருவருடைய அனுபவம் எனக்குள்ள கடத்தப்பட முடியாது. ஒரு அல்வா திங்கிற அனுபவத்தை கூட நீங்கள் அடுத்தவனுக்கு கடத்திட முடியாது. எங்கள் அல்வா எப்படிங்க இருக்கும்? ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தனுக்கு பார்வை கிடையாது. பார்வை இல்லாதவன் பக்கத்தில் ஒரு புள்ள, பச்சை புள்ள அழுகுது. அழுதோடனே என்னப்பா புள்ள அழுகுது அப்படின்னா, இல்லை அதுக்கு பசிக்குது, பால் வேணும் போல இருக்குது அதனால அழுகுது அப்படின்னா. பால்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இவன் கேட்டான். ஏன்னா இவன் பார்வை இல்லாதவன். பால் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னா. வெள்ளைனா எப்படி இருக்கும்னு கேட்டான். ஏன்னா இவன் பார்வை இல்லாதவன். வெள்ளைனா கொக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். கொக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அட நாசமாக போனவனே இப்படி இருக்கும்டா பாரு, தடவி பாரு அப்படின்னு இப்படி கையை கொண்டாந்து காட்டினான். அட பாவிகளா, இதையாடா கொண்டு போய் புள்ள வாய்க்குள்ளே விட போறிய அப்படின்னு அவன் கேட்டான். எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ ஒரு அனுபவத்தை கடத்த முடியாது. வெள்ளை என்னங்கிறத அவன் பார்த்தா தான் அவனுக்கு தெரியும். பார்க்காம வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்கு, வெள்ளை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி தெரியும்? திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு. இந்த நம்ம சினிமா படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க. இந்த முதலிரவு காட்சி ஒன்று வரும். அப்போ இந்த பிள்ளைய தயார் பண்ணி
சீலைகளையெல்லாம் கட்டி கையில் பால் சொம்பையெல்லாம் கொடுத்து விட்டு பழங்களமெல்லாம் கொடுத்து உள்ளே போய் அவர் மனம் கோணாமல் நடந்துக்க அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி உள்ளே அனுப்பிச்சி விட்ருவா. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இல்லை. நிகழ்வுலையும் அப்படித்தான், யாரும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? உனக்கு தெரியாதா அது என்னன்னு? நீ அது என்னன்னு அறிஞ்சதுனால தானே அந்த பிள்ளைய பெற்றிருக்க. அப்போ நீ அதை சொல்லிக் கொடுக்கலாம்ல? சொல்லிக் கொடுக்க முடியாது. அது அனுபவ காமம். அது அனுபவிச்சா தான் தெரியும். மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே. தாய் தன் மணாளனோடு ஆடிய இன்பம் என்ன என்பதை மகளுக்கு எப்படி சொல்லுவது? அது ஒரு அனுபவம் இல்லையா? அனுபவத்தை எப்படி கடத்துறது? டாடா உடுப்பி ஹோட்டலில் சாம்பார் இட்லி சாப்பிட்ட அனுபவம் எப்பேற்பட்டது தெரியுமான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கும்னு நான் சொல்லலாமே தவிர நல்லா இருக்குமா என்ன ஏதுங்கிறது நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். ராமகிருஷ்ணருடைய அனுபவம் ராமகிருஷ்ணருடையது. அதை விவேகானந்தர் பெற்றிருந்தால் அது விவேகானந்தருக்கானது. அதை நானும் நீங்களும் பெற்றால் அது நமக்கானது. இல்லை என்றால் அது அவர்களுக்கானது. நீங்கள் வந்து வணக்கம். வணக்கம். நீங்கள் நம்ம ஆன்மீக தத்துவத்தில் தான் பேசிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு டைரக்டர் ராஜேஷ் முருகன் பேசும்போது இந்த ஆன்மீகத்துடைய ஒரு டெஃபினிஷன் சொன்னார். அது என்ன டெஃபினிஷன்னா, ஆன்மீகம் என்பது உனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நிலைன்னு சொன்னார் சார். அதை பற்றி தங்களோட கருத்து. அடுத்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சுயமாக சிந்திக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் சில பேர் நிறைய பேர் சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? ஆன்மீகம்ங்கிறது ஒரு அடையாளமற்ற நிலைன்னு சொல்றாரா? இல்லை, எனக்கு அடையாளம் இருக்கே. நான் அதனால தான் என்னுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பது தான் ஆன்மீகம்னு சொல்றோம். அடையாளமற்ற நிலைக்கு ஆளாக்குறதுக்கு முயல்கிறார்கள். இதுதான் ஆன்மீகம். இதை கடைப்பிடியுங்கள், இதை கடைப்பிடித்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு அடையாளம் கற்பிக்கிறான். அதுக்குள்ள நான் போயிட்டேன்னா என்னுடைய அடையாளம் தொலைஞ்சு போயிடும். நமக்கு இங்க முயற்சி நம்முடைய அடையாளத்தை கண்டுபிடித்தல் தான். ஆனால் நம்முடைய அடையாளத்துக்கு திரும்புதல் தான் நம்முடைய ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது அது வெளியில இருக்கிறது இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள வந்துட்டா நான் இருக்கேன், நான் தான் அந்த ஆன்மீகத்தினுடைய அடையாளம். அதனால அடையாளம் அற்றது அப்படின்னு சொல்றது அது அவர் எந்த சென்ஸ்ல சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன ராஜமுருகன் அவர் எந்த கருத்துல சொல்லியிருப்பார்னா, நான் என்னை அடையாளம் கண்டுகொள்வது தான் ஆன்மீகம்னு நான் சொல்றேன். அப்ப நான் என்னை அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன், எனக்கு ஒரு திமிர் வந்துடும். நான் யார் தெரியுமா? அது ஆணவம். ஆணவம் வந்துருச்சுன்னா என்னுடைய அடையாளத்தை ஊதி பெருக்கி கொண்டே இருப்பேன். நான் யார்? நான் கதர் வேட்டி கட்டுவேன், அப்படி சலவையா மடிப்பா போட்டுக்கிட்டு வருவேன், நான் அப்படி ஒரு தனியா தெரிவேன் அப்படிங்கிறதெல்லாம் சேட்டை. அந்த சேட்டையெல்லாம் செய்ய தேவையில்லை. நான் துவைச்ச கதர் வேட்டியும் கதர் சட்டையும் போட்டு வந்திருக்கலாம்ல. போட்டு வந்தேன்னா ஏதோ பரதேசியை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் மதிக்க மாட்டீங்களோன்னு நினச்சி நான் இந்த சேட்டையெல்லாம் செய்கிறேன். அப்போ இந்த சேட்டை அடையாளத்தை நோக்கி போகிறது. நான் வெளி அடையாளத்தை நோக்கி போகிறேன், உள் அடையாளத்தை நோக்கி போவது ஆன்மீகம். நான் வெளி அடையாளத்தை நோக்கி போகிறேன். வெளி அடையாளம்ங்கிறது ஆணவத்தை நோக்கி என்னை பயணம் செய்ய சொல்கிறது. ஆணவம் என்னை மண்டைக்கு மேலே கொண்டு போயிடும். அப்போ அந்த அடையாளமற்ற நிலை ஆன்மீகம் என்கிற கருத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த நான் போதி தர்மர் சீனாவுக்கு போகையில் அந்த எம்பரர் மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறார். ரொம்ப பெரிய பூர்ண கும்பம் கொடுக்குறாரு. யானைகள் மாலை இடுகின்றன. யானை மாலையை போட்டோடனே இவர் என்ன பண்ணார், ராஜாவுக்கு முன்னாடி போதி தர்மர் தன்னுடைய செருப்பை கழட்டிட்டார். இப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஆகா, என்ன சாமியார்கள் சோடா பாட்டிலும் வீசுவார்கள், செருப்பும் வீசுவார்கள், என்ன செய்வார்கள் என்று சொல்ல தெரியாது. என்ன செய்வாரோ இவர் பாட்டுக்கு சாமியார் படக்குன்னு ராஜாவை செருப்பால் எடுத்து அடிச்சு விட்டார்னா அப்படின்னு மிரண்டு போய் நிற்கல அந்த செருப்பை தூக்கி தன் தலையில் வச்சுக்கிட்டார் போதி தர்மர். என்னையா லூஸ்தனமா இருக்கு, மாலை போட்டு உனக்கு மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ உன் செருப்பு எடுத்து உன் தலை மேல வச்சுக்கிறியே அப்படின்னு கேட்டா, நீ எனக்கு மாலை போட்டது எனக்கு எல்லாம் தலைக்கு ஏறுது, ஆணவம். அப்ப ஏறினதை அடிச்சு காலுக்கு இறக்கணும்ல, அதுக்காக என் செருப்பை எடுத்து நான் தலையில வச்சுக்கிட்டேன், நான் செருப்புக்கு சமானம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஆளுகள்லாம் என்னைய இந்த குருன்னு கூப்பிடு, அந்த குருன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப அது அடையாளம். அந்த அடையாளமற்ற தன்மை ஆன்மீகம் என்கிற கருத்துல அது சரி. இன்னொன்னு சொன்னீங்க,
சொந்தமாக சிந்திக்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் இருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கிறவன் அப்புறம் அவனுக்காகவும் சேர்த்து சிந்திக்க வேண்டியதான். சேர்த்து சிந்திச்சா அவனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனால் நம்ம அவனை மல்லு கட்டுறது மாதிரி ஆயிரும். மல்லு கட்டுற வேலையை தான் ஏற்கனவே சிஸ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அவனுக்கு அறிவுறுத்துகிற வேலையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் அவன் சிந்திக்கலைன்னா அப்புறம் சரி, அது அவன் பாடு, நம்ம என்ன செய்ய முடியும். நன்றி ஐயா. நன்றியுரையோடு நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரையோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் இரா ஹரிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தத்துவமொன்று தகவு என்ற சொற்பொழிவில் ஆன்மீகத்தையும் மெய்யிலையும் கலந்து ஆன்மாவுக்கு புத்துயிர் தந்து ஆகம விதிகளையும் வேத விதிகளையும் ஒப்பீடு செய்து தமிழோடு தத்துவம் கலந்து மொழியோடு மெய்யியல் கலந்து மனிதனுக்கு வழிகாட்டி புவியிடம் காட்டி போல மனிதனுக்கு உயிரிடம் காட்டியும் தேவை என்று உன்னதமான உரை தந்த ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலர் மற்றும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை ஆதரவு அளித்து வரும் வாசக அன்பர்களுக்கும் தமிழ் இணைய கழக நண்பர்களுக்கும் மற்றும் நூலக நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.